अविदत विषयान् तरक्यतार्णे उपनिषदा मुखमान मात्रभोगः अपि स गुणवता तथैकशेषी मधुरकविरुतये ममाविरस्तु वेदं ब्रह्मणरियेन् வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்மன் குறுகூறி ஏரியங்கள் வாழ்வாமின் திருகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே திருவுமட்டறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. இந்த பாசுரமானது கண்ணனின் சிறுத்தாமலே இரண்டாவது பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். அதிலே முதல் வியாக்கியானமாக இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். அடுத்து நம்பில்லுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். இப்பொழுது அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம் அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது பக்கம் 90 ஆரம்பிக்கிறது. நாவினால் நவிற்றின்பமெய்தினே இப்படி என்று பகவத் விஷயத்தில் புறம்புள்ள இந்திரியங்கள் மனசிலே அடக்கி மனசை கொண்டு போய் சுபாசிரயத்திலே வைத்து பின்பு அனவத பாவனையுடைய அதுதான் போய் சமாதி பரியந்தாமிரே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகத்தை பொருளிப்போமா தெரிகிறார். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி என்று சொல்லக்கூடிய 8 விதமான யோகங்கள். அந்த 8 விதமான யோகங்களை பண்ணி அதற்கு மேற்கொண்டு அதிலேயே நிலைநிறுத்தி பகவானை சேவிப்பது ரொம்ப துர்லபம் தெரிவிக்கிறோம். இதுதான் உபாசன மார்க்கம்னு பேர். இந்த உபாசன மார்க்கம் துர்லபத்திலும் துர்லபம், மிகவும் கடினம். இதைத்தான் திருவந்தியாழ்வார் தெரிவிக்கிறார். இலைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இவையை கூட்டி அலைப்புலன் அகப்படைத்தி அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப இதுக்கு எதுக்கு சுவாமி வந்துட்டுன்னா, அந்த மாதிரி சிரமம் இல்ல ஆழ்வார் தேடி வந்தது. நாவினால் வெற்றி இன்பமை தெரியும், நாக்காலே சொன்னேன் இன்பம் பெற்றேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல என்ன அவ்வளவு சிரமம் இருக்காருன்னா ஆச்சரியமான சிரமத்தை தெரிவிக்கிறார். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி. இது கடந்த காலட்சேபத்துல பார்த்தோம். யமம் யமம் தான் பிரம்மச்சாரிய முதலையில கடைபிடித்தல், இது யமம்னு பேரு. நியமம்னா இன்னும் நியமம்னா என்ன சொன்ன, திருட்டு கூடாது, திருட்டாக நினைப்பதும் கூடாது. எதையெல்லாம் சாப்பிடலாமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மனசுல ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும், திருப்தியோடு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். மனசுல நம்பிக்கையோடு இருக்கணும், திருப்தியோடு இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் நியமனம்னு பேரு. சரி, அது இருந்தாதான் அஷ்டாங்க யோகமும் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் பின்னாடி இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் ஆசனம். ஆசனம்ன்றது இதுக்கு கீழே உட்காரணும் போகணும். பத்மாசனம் போட்டு உட்காரணும்னா இது ரொம்ப சிரமம். நிச்சயமா கை கூப்பிடுவா. என்ன நீ சேவிக்கிறதே சமஸ்பமா படிச்சு சாஷ்டாங்க விழுந்து சேவிப்பதற்கு சுவாமி அப்படின்னு கை கூப்பிடணும். அந்த அளவுக்கு எடுத்து அது இருக்கணும். அதுக்கப்புறம் பிராணாயாமம், மூச்சை இழுத்து பிடிக்கிறது, உள்ளே நிலைநிறுத்துவது, மறுபடியும் வெளியிலே விடுவது. இதுக்குத்தான் பூரகம் ரேஷகம் கும்பகம்னு பேர். பூரகம்னா மூச்சை உள்ளே இழுப்பது, ரேஷகம்னா வெளியே விடுவது, கும்பகம்னா நம்ம எத்தனை நிதானமா இழுக்கணும், நிதானமா வெளியில விடணும். நிதானமா இழுக்கச்சு அது எத்தனை நாள் எடுத்துட்டோ அதே நாளி வெளியில விடணும், அதே நாளி உள்ளுக்குள்ள நிலைநிறுத்தணும். இந்த மூன்றுமே சமமா இருக்கணும். பூரகமாகட்டும் ரேஷகமாகட்டும் கும்பகமாகட்டும். அப்படின்னால் உள்ளே இழுப்பது, வெளியே விடுவது, மேற்கொண்டு உள்ளே நிலைநிறுத்துவது, இது மூன்றுமே சமமா இருக்கணும். அதுக்குதான் என்ன பேரு, பிராணாயாமம்னு பேரு. அநேகமா பிராணாயாமம் பண்ணியாச்சுன்னா வியாதிகள் நிறைய குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆக்சிடென்ட் என்பது வேறு. ஏன்னா பிராணாயாமம் நல்லா இருந்துட்டா அநேகமா அந்த காலத்துல இல்லையா, அதுக்குதான் காரணம். அதுக்கப்புறம் அதிக கண்ணே தெரியலாம், பான அபான உபானன்னு இந்தந்த நிலையில இழுத்து அர்ஜுனா அதுலயே என்னை பாரும் தெரிவிக்கிறார். இது பிராணாயாமம். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு என்ன, புலன்களை அடக்குதல், மனசை அடக்குதல்,
ஆத்மாவை நல்ல திருப்புதல், பரமாத்மாவிட்ட வசீகரித்தல், இதெல்லாம் இருக்கணுமோ. இந்த நாளும் மேற்கொண்டு முதல்ல சொல்லப்பட்ட நலம் இந்த 8ம் சேர்ந்ததான் அஷ்டாங்க யோகம் பேரு. இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணி பெருமாள் திருமேனி இருக்கியா, அந்த திருமால நம்ம இந்திரியங்களை கொண்டு போய் வைக்கணும். அதற்குதான் சுபாஸ்ரயம்னு பேரு. சுபாஸ்ரயம்னா பகவானுடைய திருமேனி என்ன தியானம் பண்ணி நம்ம இந்திரியங்கள் நேரம் அங்க கொண்டு வைக்கணும். வச்சாச்சுன்னா விட்டு விட்டு பேசாம இருக்க, விடை விடாமல் சிந்திக்கணும். நன்னா சிந்தித்து கடைசி வரைக்கும் யமனியா நிமனாதிகள் அந்த நிலையிலோ இருக்கணுமோ. அப்ப அப்படி 12 இருக்கச்சு பகவான் நம்முடைய வசத்துக்கு வருவார். நமக்கு வசத்துக்கு வந்த உடனே நவீத ஆத்மனு சாஸ்திரம் தத் சம்து ஆக்ராத சுமிருத்தகா, நம் சரீரம் நம்மை பற்றி எதுவுமே நமக்கு ஞாபகமே வராது. எதுவே ஏன்னா பரமாத்மாவை வசீகரித்து அவரே நமக்கு இருக்கிறபடியாலே நிறைந்து இருக்காரு. நிறைந்து இருக்கிறபடியாலே நமக்கு நம் சரீரம் நம் மனசு இந்த கட்டெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இதுல ஏன்னா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கணும். இந்த புலன்களாகட்டும் நம்முடைய நினைவாகட்டும் எல்லாமே அவர்கிட்ட இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எது உபாசனம்னு பேரு. அந்த உபாசனம் பண்ணணும்னா அஷ்டாங்க யோகம் பண்ணணும். அஷ்டாங்க யோகம் பண்ணா இதெல்லாம் பண்ணலாம். சரி, எப்போது இதெல்லாம் நடக்கும்னா எல்லாத்தையும் தாண்டின பிறகு என்ன ஆகும், இந்த நிலையெல்லாம் தாண்டின பிறகு நம்ம நாமே அறியாமல் பகவானை ஆனந்தமா அனுபவிப்போம். நமக்கு தெரியாது. ஆனந்தமா அனுபவிக்க கொடுத்தன அதைத்தான் தெரிவிக்கிறார். இதைத்தான் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரின்ப திருவில்லம் யான் மூழ்கினல் 2ஆம் 6ஆம் திருவாள் தெரிவிக்கிறார். பெருமாள் திருவடியை அடைந்து உள்ளம் தேறினேன், அதன் பிறகு பிரம்மானந்தத்தில் ஈடுபட்டேன். அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரின்ப திருவல்லம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். அதாவது அடியடைந்து உள்ளந்தேறி ஈரின்ப திருவள்ளம் யான் மூழ்கினேன் என்று இத்தனை செய்ய வேண்டிற்று. இன்பம் இன்ன வகைப்பட்ட இன்பம் என்னாலே பகுவிதமான ஆனந்தத்தை எய்தினேன், எய்த பெற்றேன். எனக்கு லப்வானந்தி பவதி என்ன வேண்டிற்றில்லை நவிட்டேன் எய்தினேன் எய்தினேன் எய்தினன் பகவத் விஷயத்தை பற்றினார்க்கு ஆனந்தம் காலாந்திரபாவி. இங்கு அப்படியென்றுக்கு எய்திவிட்டேன், நாவினால் நவிந்து இன்பமெய்தினேன். அனவரத்தன பாவனாகையாலே ஆனந்தம் உண்டாக வேண்டிட்டில்லை, அனுபவம் தானும் ஆனந்தம் உண்டாக வேண்டிட்டில்லை. அசிரம தெரிவிக்கிறார். என்னன்னா இப்ப அடியை அடைந்து உள்ளம் தேறி இருளின்ப திருவள்ளம் யான் மூழ்கின்னு தெரிவிக்கிறார். ஐயா பகவானுடைய திருவடியை அடைந்து உள்ளத்தாலே தேடி அதன் பிறகு பிரம்மானந்தத்தை அடைகிறணும். இப்ப ஆழ்வார் இவ்வளவு பாடு பண்ணாதான் பகவான் கிடைக்கிறார். ஆழ்வார் உபாசனம் பண்ணாதான் கேட்காதுங்க. அவரும் உபாசனம் தான் பண்ணல. உபாசனா சாத்தியோபாயம். சாத்தியோபாயம் அவர் பண்ணல. அவர் பிரபஞ்ச ஜன கூட்டஸ்தர் தான், பிரபக்தி தான் பண்ணார். ஆனா பண்ணா கூட இதெல்லாம் நிறுத்தணுமனும் நிறுத்தி பண்ணாதான் ஆழ்வாருக்கு இத்தனை சிரமப்பட்டு பகவான் அடைந்தார். ஆனா இங்க மதுரகவியாழ்வார் என்ன தெரிவிக்கிறான்னா, நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். இன்பம் என்பதற்கு சுவாமி இன்பம் எழுதினார்னா என்ன இன்பம் எழுதினார்? என்ன இன்பம் எழுதினார்? எல்லா இன்பம் என்னன்னா பிரம்மானந்தம். பிரம்மானந்தம் இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாத்த விட எல்லாத்தையும் மேம்பட்ட இன்பம் இருக்கணும் பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தத்தை எய்தினேன், நாவினால் வைத்து இன்பம் எய்தினேன். அப்படின்னா அதே இன்பத்தை வெறும் நாக்காலே நான் சொன்னேன். ஆழ்வார் எந்த இன்பத்தை பெற்றார்? ஆழ்வார்னு சொன்ன நம்மாழ்வார். நம்மாழ்வார் எந்த இன்பத்தை பெற்றாரோ அதே இன்பத்தை நான் நாக்காலே சொன்னேன், நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். இந்த இடத்துல பாருங்க, எய்துகிறேன் எய்துவேன் ரெண்டுமே இல்லை. எய்துகிறேன் அப்படின்னா நிகழ்காலத்துல இருக்கு, எய்துவேன்னா இனிமே வரப்போறதுன்னு அர்த்தம். ஆனா எய்தினேன் இறந்த காலம். எய்தினேன்னா நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன்னா இந்த சப்தம் பாருங்க, நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். நவிற்றுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடுவில் ஏதாவது இடைவெளி இருக்கா? இல்ல. நவிட்டு இந்த சப்தம் வந்த பிறகு இன்பம் எய்தினேன் தான் இருக்கு. அப்ப நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன், இன்பம் எய்தினேன் இல்லையா? அப்ப நாவினால் நவிற்றேன் இன்பம் எய்தினேன். ரொம்ப சுருக்கமான பாசனமா இருக்கு சுவாமி. ரொம்ப சுருக்கமா இருக்குன்னா கணினி சிறுத்தாமே 11 பாசனம் சுருக்கமான பாசனம். அதுலயும்
கிட்டுக்கிட்டுன்னு 1101 பாசனங்களை திருவாய்மை சேவிச்சிடணும். சேவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணு சேர்த்தாம சேவிக்கணும். 11 பாசனம் கிடுகிடுன்னு சேவிச்சுக்குவோம். 2 நிமிஷம் கூட ஆகாது. கிடுகிடுன்னு சேவிச்சு போவோம். இல்ல சுவாமி அவ்வளவு கிடுகிடுன்னு சேவிக்க வேணாம், அவ்வளவு சுலபமா இருக்குன்னு அர்த்தம். அத்தனை சுலபம் கண்ணை சேர்த்தாமல். ஏன்னா சுலபமா இருந்தா தான் சுலபமா சேவிக்கலாம். அப்புறம் என்ன, இப்பதான் ஆரம்பிச்சிருத்தோம் கண்ணை சேர்த்தோம் முடிஞ்சிருத்தோம்னா அவ்வளவு வேகமா சேவிக்கலாம், சுலபமா வரும். சொன்னதுக்காக அது வந்து வேகமா சேவிக்கணும் போட்டுக்கு சுலபமா இருக்கிற வழியான அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு சுலபத்தான அர்த்தத்தை கொடுக்கறது ஆச்சாரன் திருவடியை பத்தி தான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிங்கிற நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். இப்ப இந்த சப்தத்துக்குள்ள நடுவுல ஏதாவது இடைவெளி இருக்கா? நாவினால் நவித்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்பமெய்தினேன் இருக்கா? இல்ல, இடைவெளியே இல்லை. ஆனா பகவானை உபாசிக்கும் போது அவன் திருவடி அடையும் போது உபாசனம் பண்ணும் போது அப்ப இடைவெளி உண்டுன்னு உபசிஷ்டார்த்தம் தெரிவிக்கிறது. இடைவெளினா கேப். இடைவெளி அப்படின்னா தஸ்ய தாவதேவ சிரம், அந்த உபாசகனுக்கு அதுவரையில் காலதாமதம். எதுவரையில் காலதாமதம்? அதுவரையில் காலதாமதம் அப்படின்னா பிராரப்த கர்மா தொலையும் வரையில் அது எந்த பிறையில் தொலைகிறதோ அது தெரியாது. என்ன உபாசகன்னா சாத்தியோபாயனிட்டன். என்னுடைய முயற்சியாலே பகவானை அடைகிறேன் என்கிற எண்ணத்தோடு இருக்கணும். அவன் தான் சாத்தியோபாயனிட்டன். சித்தோபாயம்னா பிரபத்தின்னு பேரு, சரணாகதின்னு பேரு, ஞாசம்னு பேரு. இது சித்தோபாயம். சித்தம்னா சித்தமா இருக்கு அர்த்தம். சாத்தியம்னா நான் சாதிக்க வேண்டியது. அந்த சாதிக்க வேண்டிய அந்த நிலையை என்ன பண்ணாரு? உடனே எனக்கு கிடைக்குமா? இல்ல சுவாமி நான் உன்னை சாதிச்சுட்டேன், சாதிச்சவன பகவான் கிடைப்பாருன்னா கிடைக்க மாட்டாரு. எந்த ஜென்மால நமக்கு வந்து பிராரப்த கர்மா தொலைகிறதோ அப்பதான் நமக்கு அந்த இன்பம் கிடைக்கும். அதே போல ஒருத்தர் உபாசனம் பண்ணி உடனே அந்த உபாசனம் ஆகாத்மத்தாலே பாவங்கள்லாம் தொலைத்து பிராரப்த கர்மா தொலையும் வரையும் அவரு நான் காத்துட்டு இருக்கணும். அப்ப இடைவெளி இருக்கு. ஆனா அந்த மாதிரி இங்க இல்ல. நாவினால் நவித்தேன் இன்பமீது, நாவினால் நவித்து இன்பமேதன். அப்ப அங்க இடைவெளி என்ன இருக்கு? நான் உபாசனம் பண்ணேன் சுவாமி, அடுத்த க்ஷணமே எனக்கு இன்பம் கிடைச்சதா? இல்ல. என்னாகும்? பிராரப்த கர்மா தொலைன்னு இல்லையா? அப்ப பிராரப்த கர்மா தொலைஞ்சு அது எந்த ஜென்மான்னு தெரியாது. அந்த ஜென்மால தொலைஞ்சாதான் அடையலாம். அப்ப அடைகிறேன் என்று கூட சொல்ல முடியாது. அடையலாம். ஏன் சுவாமின்னா அப்ப சாத்தியோபாயத்தினா மோட்சம் கிட்டாதன்னா கிட்டும். கிட்டாதுன்னு சொல்ல, உபாசனத்தின் மூலம் மோட்சம் உண்டு இல்லைன்னு சொல்ல சாஸ்திர சம்பந்தமே. ஆனா அந்த உபாசனத்தின் போது நான் ஒழுங்கா இருக்கணுமே. நான் எத்தையாவது பண்ணி இன்னும் பாபத்தை சேர்த்தேன்னா மேல் மேலும் மேல் மேலும் ஜென்மா பெருகிட்டே போறது, பெருகிட்டே போகிறது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு அந்த சிரமம் இல்லையான்னா, இந்த ஆச்சாரிய அபிமானத்துக்கு சொன்ன உடனே இன்பமாச்சே, நடுவில் இடைவெளியே இல்லையே. நல்லா பார்த்துக்கோ. நாவினால் நவித்தி இன்பமெய்தேன், நடுவில் ஒண்ணு இடைவெளியே இல்லையே. நவிலுதலுக்கும் எய்துதலுக்கும் நடுவில் இடைவெளி இல்லை. நவிலும் போதே எய்தினேன். நாவினால் நம்மாழ்வார்னு சொன்னேன், இன்பம் கிடைச்சிட்டு. நம்மாழ்வார்னு சொன்ன உடனே இன்பம் கிடைச்சதுல. ஏன்னா பக்தி பண்ணி கொண்டு இருக்கும் போது முக்தி கிட்டுமான கிட்டாது. பக்தி யோகத்தை நான் பண்ணிட்டே இருக்கேன், கிட்டுமானா கிட்டவே கிட்டாது. ஆனா பக்தியில பண்ணின பிறகு வெகு காலம் கழித்துதான் பிராரப்த கர்மாலாம் தொலைணும். கர்மாலாம் தொலைஞ்சதுக்கு அப்புறம் முக்தி. ஆனா சரணாகதியில் இன்னொன்னு, சரி சுவாமி சரணாகதி உடனே கிடைச்சிருமோ? அதுவும் கிடையாது. சரணாகதியின் போது கூட மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான் தான் துணிக்குது. தேகாவசானே முக்தி சாத். நம்ம பகவான் பிரதம பர்வ நெட்டை பகவான்கிட்ட நம்ம அவனே உபாயம் அவனே உபேயம் என்கிற நிலையை பிரபக்தி சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு அவன் திரும்பி பற்றினோம் என்றால் உடனே நமக்கு இன்பம் கிடைக்கும்னா கிடைக்காது. ஏன் சுவாமி? இந்த சரீரம் தொலையணும், இந்த தேசம் வேற தேசத்துக்கு போகணும், அந்த தேசத்துக்கு போய் எங்க டெலிவிஷன் திருநாடு, அந்த தேசத்துக்கு போய் அங்க அனுபவ பிரீத்தி காலத்தை கைங்கரியம் பண்ணுவோம். எப்ப? இந்த சரீரம் தொலைஞ்சு அதன் பிறகுதான். அப்பனா நான் இப்ப சரணாகி பண்ணின உடனே மோட்சம் என்னன்னா கிடையவே கிடையாது. ஆனா இங்க ஆழ்வாருடைய திருவாக்கு எப்படி இருக்குன்னா, நம் மதுரகவியாளர் நாவினால் நவித்தேன் இன்பமெய்தினேன். ஏன்னா பக்தியில கர்மம் தொலைகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், சரணாகதியில இந்த சரீரம் தொலைகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஆச்சாரிய அபிமானது எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. பக்தி சாஸ்திரம்னா என் முயற்சியால பண்றது, சரணாகி சாஸ்திரம்னா பகவத் அனுகிரகத்தால கிடைக்கிறது, ஆச்சாரிய அபிமானம் அவரே கொடுக்கிறார்.
சரி, இப்ப இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் வரணும்? பக்தி சாஸ்திரத்தை நான் பத்தினேன்னா பிராரப்த கர்மா தொலைகிற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும். எப்ப சுவாமி தொலைக்கணும்? எப்ப தொலைன்னு கேட்கப்படாது, எந்த ஜென்மால தொலைன்னு கேட்கணும். அது என்ன இருக்கும், ஒரு 5 ஜென்மா 6 ஜென்மானா தெரியாது. அது 10ம் போகலாம், 2ம் போகலாம், 4ம் போகலாம், 8ம் போகலாம். அந்தந்த கர்மத்துக்கு அனுகுணமாக அந்தந்த பிராரப்த கர்மா தொலைகிறது. அதனால அப்ப உடனே இந்த ஜென்மால கிடையாது, அது மட்டும் நல்லா இருக்கு. அப்படி இருக்கச்சது ஆமா, இப்ப கர்மம் தொலைணும் எதுக்கு? பக்திக்கு. கர்மம் தொலைகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அதே சரணாகதி சன்னாதன சுவாமி இருக்கு, பகவான் தான் அனுகரிக்கிறாருன்னா வாஸ்தவம் தான். அவர் தான் கொடுக்கிறார் மோட்சம் நிச்சய ஜனார்தன மோட்சத்தை அவர் தான் கொடுக்கிறார். கொடுத்தாலும் எப்ப கொடுக்கிறார்? நான் இங்க இருக்கும்போதே கொடுக்குறாருன்னா இல்லையே. இங்க இருந்து இந்த பிராணனை இருந்து எடுத்துடுறார். எடுத்துட்டு சரீரம் கீழே விழுறது. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அனுபவிச்ச பிரீத்தி கார்த்த கைங்கரியம் அப்படின்னு தெளிவி சிம்பித்து நாட்டை கொடுக்குறார். அப்ப அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும். கர்மம் போற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். யாருக்கு? சாத்தியோபாய நிஷ்டனுக்கு, பக்தி நிஷ்டனுக்கு. அதே சரணாகதி நிஷ்டனுக்கு சரீரம் தொலைகிற வரைக்கும் காத்துருக்காது. மரணமானால் வைகுந்தம் கொடுக்க காத்துட்டு இருக்கணும். ஆனா இந்த பாட்டுல பாருங்க, முதல் வரி சொன்னேன், நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் அப்படின்னு முதல் வரி சொன்னா போறோம். என்ன இது? அந்த முதல் 4 வரி தானே ஒரு பாட்டுக்கு. அதுல ஒரு பாதத்தின் ஒரு பகுதியை முடிச்சுட்டு அடுத்த பகுதியில எவ்வளவு நேரம் சுவாமாக்கம்? நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் எவ்வளவு நேரம் ஆகுது? அவ்வளவு நேரம் தான் எனக்கு என்னது? இன்பம் கிடைக்குது. ஆனா இதே பகவான பத்தினா மரணமானால் வைகுந்தம் கொடுக்குறான். அல்லது பக்தி நிஷ்டனா இருந்தா என்னது? கர்மாவசானி முக்தி சியாது. எப்ப கர்மா தலைவர்தோ பிராரப்த கர்மா அப்பதான் எனக்கு முக்தி. ஆனா இது அப்படி இல்லை. நாவினால் நெகித்தேன் இன்பமெய்தினே, அதுதான் இடைவெளியே இல்லைன்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஆசிரமா தெரிவிக்க பாருங்க. ஆனால் இப்போதென்றும் இந்த இன்பத்தை விரும்பினேன். சரீர விநியோக அனந்தரம் விரக்கமந்திருக்கு ஒரு சாதனத்தை பற்ற வேணும். அதுக்கு சாதனமாக லோகவிக்ராந்த சரணங்களை ஆசிரியிக்க வேண்டாமோ என்ன? தேவினே அவன் பொன்னடி அதுவாகில் அதுக்கும் ஆழ்வார்த்தமுடைய திருவடிகளின் உபாயமாக பற்றினேன். அவன் பொன்னடி யாதொரு விஷயத்தை நாவினால் நவிட்டு இன்பமெய்தினேன். அவனுடைய திருவடி பிராப்தியமானதானே பிராகமமாய்த்து அவன் பொன்னடி. அதுபோலே உலகவளர்ந்த பொன்னடியாய் ஊர் பொதுவாய் எல்லார் தலையிலும் இருக்குவதென்றுக்கே இத்திருவடிகள் திரைவித்த விருத்த மூர்த்த விபூஷணமாய் இருக்கும் விருத்த ஜனங்களாகிறார் உத்தரபாக நிட்டைகள் நிஷ்டரானவர்கள். இது வரைக்கும் பார்த்துவோம். இதுல 3 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு சாத்தியம், அதாவது உபாசன மார்க்கம். 2வது பிரதம பரநிட்டை சரணாகதி மார்க்கம். 3வது ஆச்சார நிட்டை. அப்ப சாத்தியமாக இருக்கக்கூடிய உபாசன மார்க்கம் வந்தா கர்மம் தொலைகிறவரையும் காத்துட்டு. அதே சரணாகதி நிட்டையா இருக்கிற பிரபன்னனா இருந்தா சரீரம் தொலைகிறவரையும் காத்துட்டு. அதே ஆச்சார விமானம் இருக்கக்கூடிய நிலையா இருந்தா இது ரெண்டுமே காக்க வேண்டாம். கர்மம் தொலைகிறதுக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம், சரீரத்தில் தொலைகிறதுக்கும் காத்துட்டு. இந்த சரீரத்திலே வாயு வார்த்தைய சொன்னாலே இன்பம் எழுதினேன், நாவினால் நவைத்து இன்பம் எழுதினேன். எங்க சுவாமி இருக்குன்னா ரசோவை, இந்த உபனிஷத் சொல்றது தைத்திரிய உபனிஷத்து. ரசோவை சக ரசச்சுக்ஷேவாயாம் லப்வானம் தீபவதி லப்வானம் தீபவதி அப்படின்னு. அப்பனா அதைத்தான் ரசத்தின் எல்லா ரசம் அவனை அடைந்து ஆனந்தப்படுகிறோம் என்று இருக்கு இல்லையா? அப்ப அடியேன் பெருமாளுக்கு உபாசனம் பண்ணினேன், அடைந்தேன், ஆனந்தப்பட்டேன். என்ன பண்ணுவோம்? ரசோவை சகா ரசச்சுக்ஷேவாயாம் லப்வானம் தீபவதி. பெருமாளத்தை உபாசனம் பண்ணினேன், அடைந்தேன், அடுத்து ஆனந்தப்பட்டேன். இதுதான் உபனிஷத்துடைய வாக்கியம். அந்த வரிசையில தான் இருக்கு. பெருமாளை நல்லா பாருங்க, பெருமாளை இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய என்ன பண்ண? உபாசனம் பண்ணினேன். உபாசனம் பண்ணினுடனே அடைந்தேன், அடைந்த பிறகு ஆனந்தப்பட்டேன். இந்த வரிசையில் இருக்கு. ஆனா இங்க மதுரகவி ஆழ்வாருடைய பாசனம் இருக்கு பாருங்க. மேவினேன் அவன் பொன்னடிமைமையே நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். மேவினேன் அவன் பொன்னடிமைமையே இருக்கு இல்லையா? நாவினால் நவித்தேன். அப்ப ஆழ்வார் அனுகிரகித்தார், அவரை அடைந்தேன். நல்ல பாருங்க, ஆழ்வார் அனுகிரகித்தார், அவரை அடைந்தேன், பிற்பாடு இன்னும் இன்பம் எழுதினேன். இப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. அதாவது நம்ம ஒரு வஸ்து வாங்கணும்,
காசை கொடுத்தா அந்த வஸ்து கூட அந்த பொருளை கொடுப்பான். முதல்ல பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கிப்பான். சில இடத்துல அந்த மாதிரி வாங்கிறான். நீங்க அமுச்சுவா நமக்கு அமிச்சதுக்கு அப்புறம் பொருளை கொடுக்கறக்கூடிய ஒரு அது நம்பிக்கையின் பேர்ல தலை வச்சுக்கோ. இப்ப பகவானிடத்துல உபாசனம் பண்ணேன், அந்த உபாசன மார்க்கத்தாலே பகவானை அடைந்தேன், அடுத்து ஆனந்தப்பட்டேன். இது உபனிஷத் சொல்றது. ரசோவை சகா ரசக்ஷேவாயாம் லப்வானந்தி பவதி. ஆனா இது மதுரகவியா என்ன தெரிவிக்கிறேன்னா, நாவினால் நவித்தேன், இன்பம் எய்தினேன், மேவினேன், அவன் பொன்னடிமைமையே இருக்கு பாருங்க. இப்ப எப்படி இருக்கணும்? ஏதோ கொடுத்தேன், சாஸ்திரம் என்ன சொல்லுங்க, உபாசனம் பண்ணேன், உபாசன மார்க்கத்தின் மூலமா பகவானை அடைந்தேன், அதன் பிறகு ஆனந்தப்பட்டேன். அதே போல நான் ஏதோ ஒண்ணு பண்ணேன், அந்த பண்ணபடியால ஆழ்வார் அனுகிரகம் கிடைச்சது, ஆழ்வார் அனுகிரகம் கிடைத்தபடியால் ஆனந்தப்பட்டேன். இப்படிதானே இருக்கணும். இல்லைன்ட்டு சாஸ்திரம் அப்படித்தானே சுவாமி சொல்லிருக்கு. ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் பண்ணல. அப்ப என்ன பண்றாருன்னா, முதல்ல பாருங்க, நாவினால் நவித்தின்பமெய்தின்னு முதல் சப்தத்தை போட்டார். இன்பம் கிடைச்சிருத்து சுவாமி, இன்பம் கிடைச்சிருத்து. அதுக்கு என்ன பண்ணிருன்னா, மேவினேன் அவன் பொன்னடி மேமைய, அவன் திருவடியை பத்தினேன். அதுக்கப்புறம் தான் பற்றதே வருது. பற்றுவதே அதுக்கப்புறம் தான் வருது. ஏன்னா எய்தினேன், அவரை அடைந்தேன், பிற்பாடு இருபத்தி இன்பம் எய்தினேன் இல்ல. அதற்குதான் இங்க இருக்கக்கூடிய லப்வா, லப்வான்னு இல்லையா, அதாவது ரசோவை சக ரசக்ஷேவாயாம் லப்வானந்தி பவதி. லப்வா லப்தா இல்லையா, அடைந்தேன், உபாசனம் பண்ணினேன் இருக்கு இல்லையா, அந்த லப்வா இங்க இல்ல. லப்தான்னா அடைந்துன்னு அர்த்தம். அந்த லப்வா இங்க இல்ல. பிரம்மத்தை அடைந்து அதன் பிறகு ஆனந்தப்பட்டேன். அடைந்து என்கிற வார்த்தை எங்க இருக்கு? உபனிஷத் சொல்றது. அதே போல மதுரகவியாழ்வாருடைய பாசனத்துல அடைந்துங்கிற சப்தம் இருக்காங்க, இல்லவே இல்லை. நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன், மேவினேன், அவன் பொன்னடி மேவியே. அப்ப மேவினேன், அடியேன் பற்றினேன், நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் என்பதுதான். அப்ப பெருமாளை பற்றினால் ஆனந்தம் எப்போதோ வரும். ஆனா இங்க சுவாமி இங்க அப்படி இல்லை. எங்க மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் இங்க அப்படி இல்லை. என்ன தெரிவிக்கிற, நேற்றே எனக்கு ஆனந்தம் கிடைச்சிட்டு வேலை பாருங்க. மேவினேன் அவன் பொன்னடி மேவியே. பெருமாளை பத்தினா எப்ப ஆனந்தம் வரும்? எப்போதும் வரும். எப்போ வரும் தெரியாது, எப்போதும் வரும். ஆனா ஆழ்வாரை பற்றுவதற்கு முன்னாடியே ஆனந்தம் கிடைச்சிட்டு, ஆழ்வாரை பற்றுவதற்கு முன்னாடியே ஆனந்தம் கிடைச்சது. நேற்றே கிடைச்சது ஆனந்தம் தெரிவிக்கிறார். அனவரதம் பெருமாளை நினைக்க ஆனந்தம் கிட்டும். கணபுரியத அதனால் அதுவும் இங்கு தேவையில்லை என்றார். அனுமதிக்க, அதாவது அனுபவிக்க ஆனந்தம் கிட்டும் பகவான. அது மட்டும் இல்ல, இங்கேயே பூர்த்தமா இல்ல. ஆனா ஆழ்வார் விஷயத்துல இது தேவையே இல்லை. என்ன தேவையில்லை? அவரை நினைக்கணுமா, ஏதாவது பண்ணணுமானா வெறும் வாய்வாட்டியா சொன்னா வரும். நாவினால் நவித்தின்பமெய்தினேன். அப்ப அந்த அனுபவம் பூர்ணமா கிடைக்கிறதுனோ. இப்ப அனவரதம் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அனுபவம் வேண்டாம். இப்ப எதால ஆனந்தம்னா நாவினால் நவித்தேன். அதுக்கப்புறம் என்ன? வாயால சொன்னபடியாலே ஆனந்தம் நம்மால் விஷயத்துல. ஆனா பகவான் விஷயத்தில் அனவரதம் பாவனையாலும் அனுபவத்தாலும் ஆனந்தம். அப்பனா எப்ப சதா சர்வகாலம் நினைச்சுட்டே இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அப்பதான் ஆனந்தம். சரி சுவாமி, இப்ப இந்த இன்பத்தை விரும்பினீர், சரீரம் தொலைஞ்சமே. இந்த இன்னொரு கேள்வி பாருங்க, ஆச்சரியமான கேள்வி. இப்ப இந்த இன்பத்தை இங்க போயிடுத்தணும். இப்ப இந்த இன்பம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு மதுரகவியாளர் பாத்திரம் வைக்கணும். இந்த இன்பம் உங்களுக்கு கிடைச்சிட்டு வாஸ்தவம் தான். ஆனா சரீரம் தொலைஞ்சதுக்கு அப்புறம் மோட்சம் போகணுமோனும், அதுக்குதான் சாதனை பண்ணமா? இந்த லோகத்துல இன்பம் கிடைச்சிருச்சு, நாவினால் நவித்து இன்பம் எழுதினேன் அப்படி இந்த லோகத்துல சொல்லிட்டு வாஸ்தவம் தான். ஏன்னா சரீரமும் தொலைல, அதே நேரத்துல நடுவுல இடைவெளியும் கிடையாது, உடனே கிடைச்சிருச்சு. அதனால இந்த லோகத்துல கிடைச்சதுன்னு தெரியுது. அப்ப மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது சாதனம் பண்ணணுமோ? அது ஏதாவது சாதனம் இருக்கான்னா அதுக்கு பெருமாளின் திருவிக்கிரமுடைய பொன்னடி உயிரமோனும், அவருடைய திருக்குறளுடைய பொன்னடியை பார்க்கணும். உலக வளர்ந்த பொன்னடியை அடைந்தேன் அணிபொருள் திருவரங்கத்தம்மானேன் திருவங்கியாவால் திருவித்தா போல அந்த உலக வளர்ந்த பொன்னடி திருவடி பத்தனமோனும். பத்தினாதனம் உய்ய முடியும். பட்டினீரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டோம். யாரு? மதுரகவியாழ்வாரை கேட்டோம். அவர் அதுக்கு என்ன சமாதானம்? மேவினேன் அவன் பொன்னடி, மேவினேன் அவன் பொன்னடி. அப்படி அடியேன் திருவிக்கிரமன் பொன்னியை பற்ற போவது இல்லை என்றார்.
ஏன் சுவாமி? மேவினவன் பொன்னடி ஆழ்வார்த்து பொன்னடி. இப்ப உலகமளந்த பொன்னடியை அடைந்து திருவிக்கிரமனுடைய திருவடி என்ப பற்றினோம் என்றால் நமக்கு மோட்சானந்தம் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப அதே போல நீ திருவிக்கிரமனுடைய பொன்னடி கிடைக்க போறேன்னா கிடையாதுன்றாரு. கிடையாது, நான் பத்த போறது இல்லைன்னாரு. ஏன் சுவாமி? அவர் 3 லோகத்தை அளந்த திருவடி, 3 லோகத்துல 7 லோகத்தை அடைத்தார். இங்க இருந்து ஒன்மிதியில் புனலூர் ஒரு கால் நிற்பன்னு அந்த தீர்த்தத்தை விட்ட உடனே கிடுகிடுன்னு வளர்ந்துட்டு வந்த நேரம் பிரம்மலோக பரியந்து போயிருக்கணும். சரி இருக்கட்டும், அது 3 லோகத்தை அளந்ததை ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி. ஆனா நமக்கு 3 அடி வேண்டாம், 3 அடி தான் நடந்தார். நமக்கு 3 அடி வேண்டாம். என்ன சுவாமி இருக்கு? என்ன அடி இருக்கு? 1102 உள்ளதுன்ற. 1102. நாம் எதற்கு இந்த 3 அடியே போகணும்? 3 அடி தானே ரொம்ப சிறியதா இருக்கு. 3 அடியில 1102 அடி இருக்கணும், 102 இருக்கணும். அது எத்தனை அடி? அது 4 அடி. ஒவ்வொரு பாசனம் 4 அடி. அதை 4ஆல பெருக்கினா என்ன வருதோ அத்தனை அடி என்கிட்ட இருக்கு. நான் எதுக்கு 3 அடியை பார்க்கணும்? சொல்வது யார்? மதுரகவியார். 1102 பாசனங்கள், ஒரு பாசனம் 4 அடி. ஒரு பாசனம் 4 அடி வந்து விட்டோம்னா அதை 4ஆல பெருக்கினா எத்தனையோ அத்தனை அடி என்கிட்ட இருக்கச்சு. நான் எதுக்கு சுவாமி 3 அடியை சேமிக்கணும்? எத்தனையோ அடி நம்ம இடத்துல இருக்கச்சது. திருவிக்கிரமுடைய பாதங்கள் நான் இதுக்காக பத்தணும். ஏன்னா மோட்சம் போக, ஏன்னா சாதனமும் ஆழ்வார் திருவடிதான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் லோக விக்ராந்த சரணோ சரணம் அபரஜம் விக்வோம் சொல்லியிருக்கலையா? அந்த மாதிரி அந்த லோக விக்ராந்தம் சொன்னபடியே ஆழ்வாரின் பொன்னடியும் வேறுபாடு உண்டா? அப்ப திருவிக்கிரமுடைய திருவடிக்கும் ஆழ்வாருடைய திருவடிக்கும் வேறுபாடு உண்டனா? லோக விக்ராந்த சரணோ சரணம் அபரஜம் விபோன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உலகமளந்த பொன்னடியை அடைந்துந்தேன் அப்படின்னு திரும்பிங்கார் தெரிவிக்கிறார். ஆக உலகமளந்த பொன்னடி இந்த பாசம் திருவரங்கத்துக்கு. அப்ப திருவரங்கநாதன் தான் உலகளந்த பொன்னடின்னு தெரியுது. அப்ப உலகளந்த பொன்னடி திருவடி வேண்டாம்னா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், மேவினேன் அவன் பொன்னடி, மேவினேன் அவன் பொன்னடியே. அப்ப நம்மாழ்வார் பொன்னடியே தான் மேவினேன். அப்ப நம்மாழ்வார் பொன்னடி வேறு, உலகமளந்த பொன்னடி வேறு அப்படின்னு தெரியுது. அது வேறு இது வேறு. நான் வேறு தானா? ஏன்னா இது வேறு அது வேறு. அப்ப 2 பாட்டுல சொன்னது என்னன்னா, ஏன் திருவரங்கநாதன் திருவடி பத்தல, ஏன் நம்மாழ்வாருடைய திருவடி பத்தினேன்? திருவரங்கநாதன் தான் உலகமளந்த பொன்னடின்னு சொல்லியிருக்கு. நீர் நம்மாழ்வார் தான் மேவினேனவன் பொன்னடின்னு சொல்லியிருக்காரு. 2 திருவடியும் பொன்னடி தானே. உலகமளந்த திருவடியும் பொன்னடி திருவங்கையாழ்வார் அனுகிரகிச்சிருக்கார். மேற்கொண்டு நீர் அனுகிரகித்தது மேவினேனவன் பொன்னடி. அப்ப 2மே பொன்னடி தானே. அந்த 2மே பொன்னடியா இருக்க செய்து திருவரங்கநாதனுடைய திருவடியை பத்தல, ஏன் நம்மாழ்வார் திருவடியை பத்தினேர்? இந்த ஆட்சேபம். என்ன பண்ணிருக்கணும்? திருவரங்கநாதனுடைய திருவடி பத்திரக்கணும். உடனே சமாதானம், எந்த விஷயத்தை சொல்லி நான் இன்பம் எய்தினோ அதே அதிகாரின் திருவரங்கத்தை பற்றினேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது எந்த விஷயத்தை சொல்லி நான் இன்பம் எய்தினோ, எந்த விஷயத்தை சொன்னேன்? நாவினால் நபித்தேன். நாவினால் நபித்தேனா நம்மாழ்வார் என்று நாக்கால சொன்னேன். மேவினேன் அவன் பொன்னடி மேம்பியே. இந்த வரிசையா என்ன இருக்குன்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சா புரியும். சரணாகதி பண்ணிட்டு ஆனந்தம் அடையணுமோ, ஆனந்தம் அடைஞ்சு விட்டு சரணாகதி என்னமா இருக்கணும் என்று ஒரு நிமிஷம் யோசித்தா புரியும். என்ன பண்ணணும்? சரணாகதி பண்ணணுமா? நெட்ல பாருங்க. சரணாகதி பண்ணிட்டு ஆனந்தம் அடையணுமா? ஆனந்தம் முதல்ல வந்துட்டு சுவாமி. அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணணும்னா இப்ப பூர்வவாக்கியம் உத்தரவாக்கியம் கொஞ்சம் நிதானமா கட்டணும். ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரண பக்தி ஸ்ரீமதே நாராயணாய மகா, இது துவயம். அதுல துவயத்துல பூர்வவாக்கியத்தில் சொல்லப்பட்டது சரணாகதி, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பக்தி. உத்தரவாக்கியத்தில் சொல்லப்பட்டது ஸ்ரீமதே நாராயணாய மகா. இது அந்த மேலே அந்த சரணாகதிக்கு அனுகுணமாக கைங்கரிய பிரார்த்தனையை உத்தரவாக்கியம் தெரிவிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப பூர்வ வாக்கியத்தில் சரணாகதி, உத்தரவாக்கியத்தில் கைங்கரிய பிரார்த்தனை. அப்ப எப்ப இன்பம் கிடைக்கிறது? முதல்ல சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்றது? அதுக்கு மேல்தான் நமக்கு கைங்கரியம் கிடைக்கிறது, அந்த இன்பம் கிடைக்கிறது. இப்ப பாட்டு எப்படி இருக்குன்னா, நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். என்ன பாருங்க, நாவினால் மகுத்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையேன்னு இருக்கு.
இந்த மாதிரி பாடி இருக்கப்படாது. ஏன்னா சரணாகதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்பம் வரணும். சரணாகதிக்கு முன்னாடி இன்பம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. பகவான் திருவடியை பத்திரத்துக்கு முன்னாடி நமக்கு இன்பம் கிடைக்குமா? கிடைக்காது. பகவான் திருவடி பத்தினே சுவாமி பத்தினபடியால அவர் எனக்கு அனுபவத்தை கொடுத்தார். இது நன்னா புரிகிறது, சரியா இருக்கு. இல்ல பகவான் திருவடி பத்திரம் ஒண்ணும் பண்ணல, எனக்கு முதல்ல பகவான் இன்பத்தை கொடுத்துட்டார், கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திருவடி பத்தினேன் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கல? கிடையவே கிடையாது. அதுவே பாசனமே இல்லை. உலக வளர்ந்த பொன்னடியை அடைந்து உய்ந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தன பொன்னடியை அடைந்து உய்ந்தேன், பொன்னடியை அடைந்தேன் உய்ந்தேன். லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே அபிரஜம் விபு. சாஸ்திரமா அதான் சொல்றது. சுவாமி திருமங்கையாழ்வார் அதான் சொல்றாரு. முதல்ல திருவடியை பத்தனம், திருவடியை பத்தினபடியால அந்த திருவடியை அடைந்தேன், அடைந்தபடியால ஆனந்தப்பட்டேன். தெரியுது. இப்ப அதே போல இங்க என்ன இருக்கணும்? நாவினால் வைத்து இன்பமெய்தினேன் மேவினேனவன் பொன்னடி மேன்மையும் பாசம் இருக்கணும். இந்த கிரமத்துல இருக்கப்படாது. கிரமம் எப்படி தெரியுமா இருக்கும்? மேவினேன் அவன் பொன்னடி மேன்மையே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாவினால் வைத்து இன்பமெய்தினேன் அப்படிதான் வந்துருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. பாட்ட மாற்ற சொல்ற. ஆமா, பாட்டை மாத்திரம். நாவினால் வைத்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேன்மையன் பாட்டு இருக்கு. அப்ப நாவினால் நவித்தி சப்தத்தை பின்னாடி கொண்டு வரணும், மேவினேன் சப்தத்தை முன்னாடி கொண்டு வரணும். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே நாவினால் நவித்தி இன்பமெய்தினேன் அப்படின்னு வரணும். அப்படி வந்தாதான் முதல்ல சரணாகதி. அந்த சரணாகதிக்கு அனுகுணமாக நான் இன்பத்தை அடைந்தேன், அனுபவத்தை பெற்றேன், ஆழ்வார் திருவடி எனக்கு கிடைச்சது, அந்த திருவடியால ஆனந்தப்பட்டேன் அப்படின்னு. இரண்டாவது வாக்கியம் எது வரணும்? நாவினால் நவித்தி இன்பமெய்தினேங்கிற வாக்கியம் ரெண்டாவது லைனா வரணும். மேவினேனவன் பொன்னடி வாக்கியம் என்றது முதல் லைனா வரணும். ஆனா இங்க முதல் லைனே நாவினால் நவித்தி இன்பமெய்தேன் வந்து விட்டு, ரெண்டாவது வாக்கியம் தான் மேவினேனவன் பொன்னடி மேன்மை வந்துட்டு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் கிடைக்குதுன்னா, முதல்ல இன்பத்தை அடைந்தேன், அடைந்த பிறகு ஆழ்வார் திருவடியை பத்தினேன். சரவே சரா சுவாமி என்னமா சுவாமின்னா, திருவடியில சரவாக பற்றி அதன் பிறகுதான் வந்து பிராப்தியமாக அதை அனுபவிக்கணும். அப்படித்தானே எல்லா இடத்துலயும் இருக்கு. உலகமளந்த பொன்னடியே அடைந்து உஞ்சேன் என்கிற இடத்திலும் அதே போல சரணாகதியை பண்ணிவிட்டுதான் பிராப்தியம் கிட்டும். இதுதானே முறை. சரி சுவாமி, ஆனா ஆழ்வார்கிட்ட இந்த முறை கிடையாது. என்ன முறை சுவாமி? உங்க பெருமாள்கிட்ட தான் இந்த முறை உண்டே தவிர ஆழ்வார்கிட்ட இந்த முறை கிடையாது. ஏன்னா ஆழ்வார் முதல்ல ஆனந்தத்தை கொடுத்துருவார், ஆனந்தத்தை கொடுத்துருவாரு. ஆனந்தத்தை கொடுத்தோம்னா அந்த ஆனந்தத்துக்கு அடங்கி இருக்கக்கூடிய சரணாகதியை பெற்றுக் கொள்கிறார். அப்ப ஆனந்தம் முதல்ல கொடுக்கிறார், அந்த ஆனந்தத்துல அனந்த இருக்கக்கூடிய சரணாகதியை பின்பு பெற்றுக் கொள்கிறார். அதனாலதான் முதல்ல ஆனந்தத்தை கொடுத்தது எது? நாவினால் வைத்திருப்பேன். அடுத்து சரணாகதி சொன்னது எது? மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அப்ப மேவினேவன் பொன்னடி மெய்மையே என்பது சரணாகதி. நாவினால் வைத்து இன்பமெய்தேன் என்பது சரணாகதி பண்ண பிறகு ஆழ்வாருடைய திருவடிக்கு பண்ணக்கூடிய ஆனந்தப்பட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிற. ஏன் சுவாமி இந்த மாதிரினா, பகவானை பத்தினா நிலவேறு, ஆழ்வார பத்தினா நிலவேறு. ஏன்னா பகவானை பத்தினோம்னா முதல்ல ஒழுங்கா பத்தணும், பத்தின பிறகுதான் ஆனந்தம். ஆழ்வார முதல்ல ஆனந்தத்தை கொடுத்துருவார், கொடுத்ததுக்கு அப்புறம் ஓ பத்தனமே பத்திடுவான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அந்த நிலை. அதனால்தான் நாவினால் நவிட்டு இன்பமெய்தேன் என்ற முதல் வரியில் சொன்னேன். முதல் தெரிவிக்கிறார், நாவினால் மகிழ்ச்சி இன்பமெய்தேன் முதல் வரியில சொன்னேன். அடுத்து மேவினேனவன் பொன்னடி மெய்மை என்று இரண்டாவது வரியில சொன்னேன். சரி, பகவான் திருவடி பிராப்தியம், அந்த திருவடி பிராபகமாக நம்ம ஆக்குகிறோம். பகவான் திருவடி தான் புருஷார்த்தம். பகவான் உபாயமா கிடையாது. அந்த உபாயமாக நம்ம ஆக்குறோம். நமக்கு வேற வழி தெரியல, வேற வழி தெரியாத முடியல. எப்படி சுவாமி பகவான் திருவடியை பத்துவது? சுவாமி அவர் திருவடியை பத்துக்கோ, பத்தியாச்சுன்னா அவரே அவர் தன் திருவடிகளுக்கு அங்கீகரித்து கொடுப்பார் அப்படின்னு சொல்றோம். அப்ப பகவானை அடைவதற்கு அவர் திருவடி அதான் உபாயம். அவர் உபாயமா சாஸ்திரம் சொல்ல, அவர் உபாயமா சொல்ல, புருஷார்த்தமா தான் பகவான் சொல்லி இருக்கு. நம்ம உபாயமாக ஆக்கினோம். எது போல நம்மாழ்வாருடைய திருவடி உபாயம் கிடையாது, புருஷார்த்தம். அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணதான். ஆனா நாம என்ன பண்ணினோம்? அதையும் உபாயமாக ஆக்கினோம். உபாயம். அதனால என்ன பண்ணாரு? முதல்ல உபாயமாக ஆக்கினதை ரெண்டாவது சொல்லிட்டாரு. அந்த திருவடி எனக்கு அனுபவத்தை கொடுக்கறதும் போக்கியமா இருக்கணும்,
அந்த போக்கியத்து இனிமையை முதல்ல சொல்லிட்டார். அதனால்தான் நாவினால் நமக்கு இன்பம் எய்தினேன் முதல்ல சொல்லிட்டு எத்தனை போக்கியம் எத்தனை போக்கியம் எத்தனை போக்கியம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இல்லையா சுவாமி, அவர் திருவடி பத்தவே இல்லையா மேவினேன் அவன் பண்ணி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதனாலதான் இப்படி சாதிக்கிறேன். இதனால்னா ஆழ்வாருடைய திருவடியாகட்டும் பகவானுடைய திருவடியாகட்டும் ரெண்டுமே புருஷார்த்தத்துக்காக தான் அந்த திருவடி. ஆனா புருஷார்த்தத்துக்காக அந்த திருவடி இருக்க செய்து அங்க முதல்ல அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்குண்டான உபாயத்தை சொல்லிதான் புருஷார்த்தத்தை பெற முடியும். அப்படி இருக்கச்சு உலகமாந்த பொன்னடியை அடைந்து அனுபவி திருவரங்கத்தம்மானேன்னு சொல்லிட்டு முதல்ல சனாய் அனுஷ்டித்து அதுக்கப்புறம் அடைந்தேன்னு தெரிவிக்கிறாங்க. ஆனா ஆழ்வார் விஷயத்துல நம்மாழ்வார் விஷயத்துல முதல்ல அடைந்த இன்பம் பெற்றேன் தேவினேன் அவன் பொன்னடின்னு தெரிவிக்கே. புருஷார்த்தம் பிரதானம், உபாயம் பிரதானம் இல்லை. சரி சுவாமி, அந்த மாதிரி பகவானுக்கு உண்டு இல்லையா? அவர் ஏன் பண்ணனா அது சரம பர்வனிட்டு இது அது சரம பர்வனிட்டு இது பிரதம பர்வனிட்டு. பிரதம பர்வனிட்டுன்னா கிரமமா பண்ணணும். சரம பர்வனிட்டுனா கிரமமே தேவையில்லை. ஆழ்வார் அனுபவத்தை கொடுக்கறதுக்காக அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறது. ஆக பொன்னடகம் அவன் பொன்னாடக்கும் வாசி இந்த பொன்னடிக்கும் அதே போல பகவானுடைய பொன்னடிக்கும் ஆழ்வாருடைய பொன்னடிக்கும் என்ன சுவாசி? அந்த திருவடி எந்த திருவடி? திருவிக்கிரமன் திருவடிதான் உலகம் அளந்த பொன்னடி. அப்ப திருவிக்கிரமனுடைய பொன்னடி உலகத்தை அளந்தது, அது பொன்னடி. இந்த பொன்னடி கண்ட இடத்துல பட்டது. உலக வளர்ந்த என்பதனாலே அர்த்தம் தெரிஞ்சது. உலக வளர்ந்த பொன்னடி கண்ட இடத்துல போயிட்டணும். எங்கெங்கெங்களோ சேரு சகதி என்னென்ன உண்டோ எல்லா இடத்துக்கும் பகவானுடைய திருவடி போயிடுச்சு. ஆனா இந்த திருவடி எப்படி சுவாமி? எந்த திருவடி? பொன்னடி அப்படின்னு மறுபடியும் சொல்ல கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். பொன்னடிங்கிற சப்தம் பகவானுக்கும் சேர்றது, ஆழ்வாருக்கும் சேர்றது. உலக வளர்ந்த பொன்னடி. மதுரை கவி ஆழ்வார் மேவினேன் அவர் பொன்னடின்னு சொன்னார். அப்ப பொன்னடி சப்தம் பகவானுக்கும் ஆழ்வாருக்கு சேர்ந்து முடியல. அப்ப ரெண்டுமே சமந்தானம்னா இல்ல. அந்த திருவடிக்கு பொன்னடியும் கொடுத்துருக்கா இல்லையா? அந்த பொன்னடிக்கு என்ன பண்ணிட்டு இந்த ஆழ்வார் திருவடி பொன்னடி இந்த பொன்னடி என்ன பண்ணிட்டு அந்த பொன்னடி என்ன பண்ணுது? உலகத்தை எல்லாம் அளந்தது. இந்த திருவிக்கிரமனுடைய பொன்னடி உலகத்துல அளந்தது. கண்ட இடத்துக்கு போயிடுது. எங்கெங்கெல்லாம் பண்ணுவோம் மூளை முடிச்செல்லாம் போயிருக்கு. அது மட்டும் இல்ல, உலகத்தை நல்லா 7 லோகங்களை பொறுத்தா சுத்திட்டணும் அப்படின்னு அர்த்தம் தெரியாது. ஆனா இந்த பொன்னடி ஆழ்வாருடைய பொன்னடி இருக்கு இல்லையா? இந்த பொன்னடி எங்க சுவாமி சுத்திட்டு எங்கேயோ கண்ட இடத்துக்கு போயிட்டேன்னா இந்த பொன்னடி எங்க தெரியுமா இருக்கு? தைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் யது சம்பத்ய சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம் யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் தத் சம்சயேம வகுலா பரணாங்கிரியத்மம் பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துஷ்யணச்சக்கியபார ரசௌகபூர்ணக வேதாத்மரத்ன நிதியச்சுத திவ்யதாம ஜீயாத் பராங்குஷ பயோதிகி அசீம பூமா. அசீம பூமான அப்படின்னா அசீம பூனா பராங்குஷர் என்கிற அசீம பூமா. பக்தி என்னும் கடல், பக்தி என்னும் பெரும் கடல். அந்த திருவடி யார் தலையில தெரியுமா இருக்கு? திருவிக்கிரமனுடைய திருவடி காடு மேடெல்லாம் போயிடுது. ஆனா நம்மாழ்வாருடைய திருவடி ரெண்டுமே பொன்னடி. அந்த திருவடி யாருடைய தலையில பட்டு இருக்குன்னா ஆழ்வார் திருவடியோ 4 வேதங்களை யார் மிச்சமில்லாமல் நன்கு கற்றார்களோ திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் யதி. திரைவித்யன்னா 3 வேதங்கள், 3ன்னா 4ன்னு வச்சுக்கலாம். அப்ப 4 வேதங்களில் ஒரு துளி இல்லாமல் மிச்சமில்லை யார் கற்றார்களோ அப்படிப்பட்ட பரம வேதாந்திகள், அந்த பரம வேதாந்திகளுடைய தலையிலே நம்மாழ்வாருடைய திருவடி இருக்குமா? மாறன் அடிவணிந்து இந்தவன். அப்படியே அந்த பரம வேதாந்திகளுடைய தலையிலே சிரசிலே நம்மாழ்வார் தலை இருக்கும். அது கண்டகர் தலையில இருக்காது. கண்டகர் தலையில இருக்காது. ஆனா பகவான் திருவடினா கண்டகர் தலையில இருக்கு. கண்டகர் தலையில இருக்கு. நம்ம அந்த திருவடி நம்ம கூட விழுந்துதான். யார் திரும்பி வந்திருக்காங்க திரும்பி தள்ளி விட்ட மாட்டோம். அப்ப அது என்ன திருவடின்னு சொல்றதுல கால் ஒன்மிதியில் புனலுருவு ஒரு கால் நிற்பன் திருவெங்காவர் தெரிவிக்கிறார் திருநெடுந்தாண்டகத்துல. அப்ப அந்த திருவடி யாரை திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் கட்டக்கூடிய அந்த பரம வேதாந்திகளுடைய சிரசிலே அந்த திருவடி நிற்கிறது. நல்ல சிரமமா இருக்கு, தினமா இருக்கு. ஆனா திருவிக்கிரமனுடைய திருவடி என்ன பண்ணுது? கண்ட பேர் தலை போயிடுச்சு. ஆனா இதுக்கு என்னன்னா
உபனிஷத்தை சாத்தாத்கரித்தவன் தலையிலேயே ஆழ்வார் திருவடி இருக்கும். ஆனா கண்ட பேர் தள்ள யாராரோ என்னென்னவோ யாராவதோ கரடு காடு மேடு என்னென்ன உண்டு அங்கெல்லாம் அந்த திருவிழி போயிடுத்து. இந்த 2 திருவிழி எது உயர்த்துன்னு சொல்லுவோம். ஆமா சுவாமி, இந்த 4 வேதங்களை கட்டு அறிந்திருக்கக்கூடிய அந்த வைதிகர்கள், அந்த பரம வேதாந்திகள், அவருடைய சிரசில ஆழ்வார் திருவடி இருக்குன்னா அது உயர்த்து. திருவிக்கிரமன் திருவடி யாரெல்லாம் திருவடியே வைக்கிறதுக்கு யோகதே கிடையாது, அவன் மேல திருவடி இருக்கு. அது பிரயோஜனம் இல்லையா? இப்ப யாரு பொன்னடின்னு சொல்லணும்? நம்மாழ்வார் திருவடி பொன்னடியா அல்ல திருவிக்கிரமனுடைய திருவடி பொன்னடியான்னா சுவாமி இங்க சந்தேகமே இல்ல, நம்மாழ்வார் திருவடி தான் பொன்னடியே. வேதம் நன்கு கற்றுணர்ந்த பெரியோர்கள், அப்படிப்பட்ட வேதாந்திகள், அவருடைய சிரசிலே நம்மாழ்வார் திருவடி இருக்கு. இவர் திருவடி, திருவிக்கிரமன் திருவடி யாராரோ கண்ட பேர் இதுதான் சொல்லணும். கண்ட பேர் திருவடி இருக்கணும். அப்ப எந்த திருவடி பொன்னடி? சந்தேகம் இல்லை சுவாமி, நம்மாழ்வார் திருவடி தான் பெண்ணும் தெரிவிக்கிறார் இல்லையா? இதான் இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, தைவிருத்திய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் எத்துன்னு இருக்கு இல்லையா? திரைவிருத்திய விருத்த ஜனமூர்த்தன்னு இருக்கு இல்லையா? திரைவித்திய ஜனன்னு சொன்னாலே போறோம். நடுவுல விருத்தன்னு ஒரு சப்தம் இருக்கு. தைவிருத்திய விருத்திய திரைவித்திய விருத்த ஜனமூர்த்தன் இருக்கு. தைவித்திய ஜன அப்படின்னு சொன்னாலே போறோம். ஏன் திரைவித்திய என்று 3 வேதங்களை சொல்றது? ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இது 3 சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரைவித்திய ஜனங்கள்னு சொன்னாலே போறோம். திரைவித்திய ஜனங்கள்னா வேதம் கற்ற அப்படிப்பட்ட ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்காரர்களாக இருக்கக்கூடிய வேதாந்திகள், அந்த வேதம் கற்ற வேதாந்திகள் என்று திரைவித்திய ஜனங்கள்னு சொன்னா போறோம். ஆனா குறுக்க என்ன சொல்லிருக்காரு? திரைவித்திய விருத்தன்னு சேர்த்திருக்காரு. விருத்த விருத்தன்னா என்னது அர்த்தம்? விருத்தன்னா பூர்வபாகத்தின் அர்த்தம் அல்ல, இது உத்தரபாகத்தின் அர்த்தம்னு அர்த்தம். புரியல சுவாமி? உள்ள வேதத்துக்கு 2 பாகங்கள் உண்டு, பூர்வபாகம் உத்தரபாகம். பூர்வபாகம்னா கர்மத்தை சொல்லும், என்னென்ன கர்மா என்னென்ன கர்மா என்னென்ன கர்மா பூர்ணமா சொல்லும். உத்தரபாகம் என்ன பண்ணுன்னா பிரம்மத்தை சொல்லும். அப்ப இந்த இடத்துல இந்த விருத்தன்னு போட்டுருக்கு இல்லையா? திரைவித்திய விருத்த, விருத்த சப்தத்துக்கு என்னன்னா, ஓ வேதத்துடைய நீங்க என்னன்னா வேதத்தை வரலாம் தெரிஞ்சுட்டா நன்னா படிச்சான்னு சொல்லிட்டு இருக்கே, அந்த படித்திருக்கக்கூடிய வேதாந்திகள் இருக்காளே, அந்த வேதாந்திகள் ஓ பூர்வபாகத்தை படித்த வேதாந்திகள் நினைக்காதீங்கோ, உத்தரபாகமாக இருக்கக்கூடிய பிரம்மபாகம், அந்த பிரம்மபாகத்தை படித்தவர்கள் என்று சொல்லணுன்றதுக்காக தான் விருத்த என்ற சப்தத்தை இட்டார் நம்முடைய பூர்வாச்சாரி. திரைவித்திய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் எத்து. அப்ப விருத்தைங்கிற சப்தத்தாலே ஓ பூர்வார்த்தத்தை சொல்லல, வேதத்தின் பூர்வார்த்தத்தை சொல்லல, உத்தரபாகத்தின் அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னு தெரியும். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரியவாளா இருக்கணும். அந்த பெரியவர்கள், அப்படிப்பட்ட மகனியர்கள், அப்படிப்பட்ட வேதாந்திகள், அவர்களுடைய சிரசிலே நம்மாழ்வாருடைய பொன்னடி பரிபூர்ணமா இருக்குன்னா எது சுவாமி பொன்னடி? அவன் திருவிக்கிரமன் திருவடி பொன்னடி நம்மாழ்வார் திருவடி. இப்ப கொஞ்சம் பொருந்தது. அப்ப பொன்னடி சொன்னா நம்மாழ்வார் திருவடி இல்லையா? அதனால்தான் திரைவித்திய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் என்று தெரிவித்தார். சரி சுவாமி, இப்ப இதை பொன்னடி என்றால் இது சிலதுதான் சொல்லுவா, இதுதான் பொன்னடி, அது பொன்னடி இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப பொன்னடின்னா அதுக்கு என்ன சுவாமி பெருமை? பொன்னடின்னா அதுக்கு என்ன பெருமை? பொண்ணுன்னால பெருமையா தானே சுவாமி. இன்னைக்கு லட்சத்துக்கு மேல வெளுத்து, லட்சத்துக்கு மேல அது பெருமை வாங்கவே முடியாதுன்னு வந்துட்டு யாரும் வாங்குவா சுவாமி? அப்ப அதுக்கு பெருமையா? இங்க பொண்ணுன்ற சப்தத்துக்கு பிரகனீயத்துவம்னு பேரு, பார்த்தால ஆனந்தத்தை கொடுக்கணும். மொத்தம் நினைத்திருக்கான் பொன் என்கிற சப்தத்துக்கு இது யாரெல்லாம் எல்லாருமே பத்தலாம், எல்லாரும் பத்தலாம். அதுல இது அவ்வளவு தூரம் அதுக்கு ஆச்சாரம் அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியத்துக்காசு கல் சட்டி கேள்விப்பட்டிருக்கிற? மாக்கல் சட்டி. அந்த காலத்துல ஊறுகாலாம் போடுவா. ஊறுகாலாம் போடுச்சு மாக்கல் சட்டிக்கு தான் ஊறுகா போடுவா. இந்த பெண்கள் எல்லாம் பண்ணுவா. ஆனா அவளே இந்த காலத்துல தான் அதை தொடுவா, எல்லா காலத்தையும் தொட மாட்டேன். மாவுளை போடுவா. சில பேர்லாம் இந்த இது ஊறுகாலாம் போடுறாங்க, அவங்க கூட அவளே சொல்லுவா. அப்பனா இன்னார் என்கிற ஒரு நிலை இருக்கு, இந்த காலம்னு ஒரு நிலை இருக்கு. அப்பனா நான் என்ன அர்த்தம்? அதுக்கு இந்தந்த நிலை தான் தொட, இந்த நிலை தொடப்படாது அப்படின்னு ஆச்சாரம் அதிகமா இருக்கு.
ஆச்சாரம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பண்ண சொல்றதான்னு சொல்லையா. ஆனா தொடப்படியாரு கிடையாது. அதே வெள்ளியா இருந்தா தங்கமா இருந்தா, வெள்ளியா இருந்தா சுமார், தங்கமா இருந்தா எல்லாருமே தொடலாம். தங்கத்தை தொட்டுட்டு திருப்பியும் நம்ம எது வேணா பண்ணிக்கலாம். தங்கத்தை அவ்வளவுதான் தோஷம் இல்லை. பாலுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவா, தங்கத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவா, வெள்ளிக்கு குறைஞ்ச தோஷம் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் உண்டு இல்லையா? இப்ப பொன்னடின்னு வந்துட்டோம். அதே போல இப்ப நம்மாழ்வார் திரும்பிய பொன்னடி எதுக்கு சொன்னான்னா, நான் கூட தொட்டிருக்கனே. சொல்றது யாரு? மதுரகவியாவை தெரிவிக்கிறாங்க. நான் கூட தொட்டிருக்கேன் அந்த திருவடியை. நான் தொட்டும் அந்த திருவடிக்கு எந்த விதமான ஆபத்து, எந்த விதமான சமமும், எந்த விதமான தோஷம் இல்லாம இருக்கேன்னா அது பொன்னடி தானே. ஏன்னா பொண்ணுக்கு தோஷம் இல்லையே, பொண்ணுக்கு தோஷம் இல்லையே. அதனால நான் கூட தொட்டிருக்கேனே. எப்ப நான் தொட்டனோ அதனால அப்படின்னா நான் ரொம்ப அனுஷ்டானத்தையும் ஆச்சாரத்தையும் அது எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம். அனுஷ்டானத்தையும் ஆச்சாரத்தையும் எதிர்பார்க்காது. ஏன்னா தாராளமா அனைவருக்கும் பரிமாறக்கூடிய தன்மை இந்த திருவடிகளுக்கு உண்டு. ஆழ்வார் திருவடியா சுவாமி அந்த இருக்கு. அதனால்தான் அதை நல்ல பாருங்க, அதை தொட்டு, அதனால்தான் அதை தொட்டு பரிபாதினாலும் தோஷம் வரை தீண்டவே தீண்டாது. தோஷம் வரணும் வராது. ஆனா பகவானுடைய திருவடியில பற்றினால் பிரபத்தியேன்னு சொல்ற மூணு. பகவான் திருவடி பொன்னடின்னு வச்சுக்கணும். அந்த பிரபத்தி ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தின்னு பிரபத்தின்னு இருக்கு இல்லையா? இந்த பிரபத்தி பண்ணினேன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம் புரியத்துக்காக சொல்றேன். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே, பகவானுடைய திருவடிகளை உறுதியாக அவருடைய உபாயமாக புத்தி பண்ணுகிறேன், வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். 7 வயசுல சமாசனம் எடுத்து வச்சுக்கணும். 7 வயசுல சமாசனம் ஆன உடனே இந்த வார்த்தை சொல்றோம். சொன்ன உடனே மறுபடியும் அந்த பிரபத்தி சொல்லணும். சுவாமி பகவானுடைய திருவடிகளை உபாயமாக பற்றினேன் அப்படின்னு தான் சொன்னோம். பற்றுகிறேன், புத்தி புத்தி பற்றுகிறேன் பற்றுகிறேன் பற்றுகிறேன்னு வருது. பிரபத்திய சப்தத்துக்கு என்ன நிகழ்காலத்தை சொல்றது. பிரபத்திய சப்தம் நீங்க புரியத்துக்காக சொல்றேன். நேற்றுக்கு காலக்ஷேபம் கேட்டேன், கேட்கிறேன்னு சொல்ல மாட்டான். நேற்றுக்கு காலக்ஷேபம் கேட்டேன்னு சொல்லுவா, இன்னைக்கு கேட்கிறேன்னு சொல்லுவா. அதே மாதிரி நாளைக்கு அந்த வச்சுக்க கேட்க போகிறேன்னு சொல்லுவா. அப்ப நிகழ்காலம், காலம், வருங்காலம் மூன்றும் இருக்கணும். இந்த மூணும் இருக்கணும். அந்த மூணுக்கு தகுந்தாற் போல நம்ம நிலை என்ன இருந்தது, சப்தங்கள் மாறதணும். இப்ப அதே போல நான் இன்னைக்கு சரணாகதி பண்ணேன். பகவானுடைய திருவடியை உபாயமாக வரித்தேன் 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 வரித்தேன்னா பற்றுகிறேன் அப்படின்னு தான் இருக்கு. பத்தே இல்ல, பற்றுகிறேன் இருக்கு. இப்ப நாளைக்கு அதே சப்தத்தை சொல்றோம் வச்சுக்கேன். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணத்தை சொல்றேன் வச்சுக்கேன். அப்ப பற்றினேன்னு சொல்றோம். அப்பவும் என்ன தெரியுமா, பற்றுகிறேன் பற்றுகிறேன் தான் வருது. என்ன சுவாமி ஏன் அந்த மாதிரிதான் பண்ணுவான்னா, பத்துகிறேன் பத்துகிறேன் நீங்க எத்தனை வாட்டி வேணா சொல்லுவோம். 7 வயசுல நீங்க சரணாகதி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் 70 வயசு வரை செய்யும். அப்பவும் பற்றுகிறேன் தான் வரும். அப்ப சொல்லும் போதுதான் பத்திட்டே அத்தனை தடவை பத்தணுமா இல்லையே. சகுருச்சாரூபவத்தின்னு தெரிவிக்கிறது. சகுருதேவ பிரபன்னாயன்னு சொல்றது ஒரு தடவை தான் சரணாகதி. அப்ப ஒரு தடவை தான் சரணாகதி சொல்லியிருக்க செய்து மறுபடியும் பத்துகிறேன் 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 சப்தவசே. ஏன் சுவாமி ஆழ்வார தெரிவிக்கிறார். நாகநமிச நம்பிரான் சரணே சரண் நமக்கந்து நாள்தோறும் ஏகசந்தையனா குருகூஷடகோபன் மாறன். நாகநமிச நம்பிரான் சரணே சரண் அப்படின்னு நித்தியம் சொல்ல வேண்டியிருக்கு. நேத்தி தான் சொல்லிட்டேனே சுவாமி, சொல்லிட்டேனும் அன்னைக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டா இல்ல. நிச்சயப்படி சரணாகதி நிகழ்காலத்தில் இருக்கிற எதனால்னா, ஆனா ஆழ்வாருக்கு அப்படி இல்ல. சக்ரு சமாசிரயணம் சமாசிரயணம்னா ஒவ்வொரு தடவை சொல்லியாச்சுன்னா, ஆனா அதுக்கப்புறம் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவருக்கு நிச்சயமே ஸ்ரீமன் நாராயண சரணோ சர்ம பக்தி திருவடியை உபாயமாக புத்தி பண்ணுகிறேன் உபாயமாக புத்தி பண்ணுகிறேன். நாளைக்கு சொல்றேன் புத்தி பண்ணுகிறேன், அடுத்த நாள் சொல்றேன் புத்தி பண்ணுகிறேன், 70 வயசு சொல்றேன் புத்தி பண்ணுகிறேன். ஏன் சுவாமி அப்படி சொல்லணுமா? நிச்சயமே பிரபத்தியே சொல்றேன். அப்ப நிஜமாகவே நம்மாழ்வார் திருவடியில் ஒரு தடவை பிரபத்தி அனுஷ்டித்தாலே போதும். அப்படின்னா ஒரே ஒரு தடவை அவர் திரும்பியை பத்தினேன் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, மேவினேன் அவன் பொன்னடி மேவினேன் அவன் பொன்னடி மேவினேன் அவன் பொன்னடி மேவினேன் ஒரு தடவை சொல்லியாச்சுனாலே அதுக்கப்புறம் திரும்ப 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 சரணாகி பண்ணணும்னா தேவையில்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. அத்தனை தடவை சரணாகதின்னு அர்த்தம் இல்லை.
சரணாகதி பகவான் விஷயம் ஒரு தடவை தான். அத்தனை தடவை சரணாகதி பண்ணணும் பண்ணணும். ஆனா இருக்க சுவாமி அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க சுவாமி பிரபக்தின்னு அந்த மாதிரி இருக்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. முதல் அர்த்தம் பிரதானமா சொல்லிடுறேன். என்னன்னா நாம ஒரு தடவை சொன்னாலும் அந்த நான் பண்ண பாவத்துக்கு நான் இருக்க நிலைகளுக்கு 1000 தடவை சொன்னாலும் ஒரு தடவை சொன்னதா அர்த்தம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு தடவை எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு தடவை சொன்னதான் அர்த்தம்னு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது இல்ல அது என்னன்னா நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அந்த ஞாபகம் இருக்கணுமானோ அதனால் தெரிவிக்கிறான் இருக்கட்டும். ஆனா இங்க அப்படி இல்லை. ஆழ்வார் திருவடி பத்தினா அவன் பொன்னடி மேவினேன், இதுல மேவினேன் பத்தினேன் வருது. அதே இந்த ஜயத்துல பத்தினேன் பற்றுகிறேன் பற்றுகிறேன் எத்தனை தடவை ஜெயிச்சாலும் சவரணம் சரணம் பிரபத்தி பத்துகிறேன் பத்துகிறேன். ஏன் சுவாமி பத்தினேன்னு வராதான்? வராது. ஆழ்வார் விஷயத்துல மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே மேவினேன் மேவினேன் பத்தினேன்னு வந்துட்டு என்னன்னா ஆழ்வார் நிலைக்கது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா மற்ற ஒரு சுவாமி சந்தேக இடத்துக்காக வந்தார். சந்தேக இடத்துக்காக வந்தார். அவர் இங்கேயே இருக்கார், வெளியூர்ல இருக்கார். டெலிபோன்லயே சந்தேகம் கேட்கிறார். சந்தேகம் அது ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேல கேட்கிறார். கேட்டான்னு வச்சுக்கேன். அப்ப அந்த சந்தேகத்துக்கு சமாதானம் தெரிஞ்சு சொல்லிடும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தேகம் இந்த சமாதானம் இந்த சமாதானம் அப்படின்னு சொல்லிடுறோம். சில பேர் என்ன பண்ணுவான், அது என்னமா அவரு ராத்திரி 10 மணிக்கு மேல போன் பண்றாரு, சந்தேகம் கேட்கணும்னா என்ன பண்ணிடணும், ஒழுங்கா ஆச்சாரன்ட்டு கேட்கணும், ஒழுங்கா நேர கிட்டக்க வந்திருக்கணும், கிட்டக்க வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிருக்கணும், கை கூப்பணும், தண்டம் சமர்ப்பிக்கணும். தண்டம் சமர்ப்பிச்சு சுவாமி அடியே ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தேவரைதான் அதை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தித்து கொண்டு மேற்கொண்டு அந்த சந்தேகத்துக்கு கேட்கணுமோ அப்படின்னு சில பேர் கேட்பான். இன்னும் சில பேருக்கு ஏன்னா அவ தங்கள் நிலையை விட்டு கொடுக்க மாட்டான், தங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னா. ஆனா சில பேர் இருக்கா, வாங்க 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 நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகமோ அந்த சந்தேகம் அடிக்கடி சொல்லிட்டு சந்தேகத்தான் கேளுங்க அவசியம் சொல்றேன் அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சந்தேகம் அதுக்கு அடைய தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன உண்டா சொல்லிட்டே இருக்கேன். சரி இப்ப சந்தேகம் இருந்து உடனே சொல்லிட்டே வச்சுக்க சரி அது சொல்லிட்டேன்னா அவளுக்கு சொன்ன வாழ்க்கும் கேட்ட வாழ்க்கை ஆனந்தம், சொன்ன வாழ்க்கை ஆனந்தம். ஆனா சந்தேகம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அது என்னமா நீ கேட்கலாம் என்கிட்ட சந்தேகத்தை, ஒழுங்கா கேட்க வேண்டாமா, அதுக்கு கேட்க வேண்டாமா, அந்த முறையே இல்லாம கேட்டு இருக்கே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இருந்தா என்ன ஆகும் சுவாமி, சுவாமி இவட்ட ஏன் சுவாமி கேட்டோன்னு வந்துடும் இல்லையா. இந்த நிலைதான் பகவான். அதுதான் சொன்னாங்க, இந்த நிலைதான் பகவான். அவர் இப்படிதான் செய்வார், இப்படி செய்வார் தான் பகவான். ஆனா அப்படி இல்லை. அப்படி இல்லாம ரொம்ப சுலபமா சந்தேகம் கேட்கல இல்லையா, சொல்லுவோமே நாளைக்கு இவருக்கு நம்ம கிட்ட வரப்போறானோ நானும் சொல்லுவோன்னு சொல்றா இல்லையா. அந்த சந்தேகத்தை தெரிந்து கொள்ளட்டுமே சொல்றா இல்லையா. அப்ப முதல்ல சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்பவருக்கு தெரியணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க கேளும்பு அடிக்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்னால சமாதானமே தெரியல, அச்சைய பேசினா பிரயோஜனம் இல்லை. அந்த தெரிஞ்ச பிறகு அது தெரிஞ்சு இவ்வாறு தெரியணும். தெரிஞ்ச பிறகு சொல்றதுக்கு உண்டான மனசு இருக்கணும், மனசு வந்த பிறகு சொல்லணும். ஆனா அப்படி சொல்றது ஒரு வகை. சில பேர் இருந்தாங்கன்னா நேரம் வந்தாதான் சொல்லுவேன், அது கொஞ்சம் அந்த முறை இருக்கு, அந்த முறைப்படிதான் சொல்லுவேன் இல்லையா. இப்ப பகவானத்துல அந்த நிலைதான் இருக்கு. அவர் அந்த மாதிரி ஏன்னா பகவானிடத்துல சரணாகதி ஒரு வகை, ஆழ்வாரிடத்துல சரணாகதி ஒரு வகை. ஏன்னா பெருமானிடத்துல சரணாகதி பண்ணும்போது தத் பாதமூலம் சரணம் பிரபக்தே பங்குனி உத்திரத்தின் போது அவர் இது பண்ணாரணும் சுவாமி எம்பெருமான கஜத்ரேத்திர பகவன் நாராயண அபிபநானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாத்மனகதி அசீங்கா சங்கேய கல்யாண குணகனாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவிம் நித்யானபாயினம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய பங்ஷன் அகல ஜெகன்மாதரம் அஸ்வன்மாதரம் அசனன்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் படத்தேன்னு அப்ப அவர் சரணாக அனுப்பி தரணும். அப்ப நான் சரணாதி பண்ணினேன், இந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு பெரிய பிராட்டியாரை புருஷகார பண்ணி கொண்டு நான் பகவான் திருவடிகளை பத்துகிறேன். அங்க இருந்ததும் ஸ்ரீரங்க கத்தியம், அதே போல ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அங்கெல்லாம் அங்க இருக்கணும். அதே போல இங்க என்னன்னா ஸ்ரீமன் நாராயண தத் பாதார விந்த யுகலம் தத் பாதமூலம் சரணம் பிரபக்தியே அப்படின்னு இல்லைன்னா ஒவ்வொன்றும் கூப்பிடுறாரு பகவான். அந்த இடத்துல என்ன பண்ண பகவானை கூப்பிடுறாரு. முதல்ல பிராட்டி புருஷகாரம்,
விராட்டு புருஷகாரம் வந்து பெருமாளை கூப்பிடுறாரு, ஒவ்வொன்றா கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு? அத்தி கல்பகா, ஆஸ்தித வாத்சல்யைக ஜலதே, பரமபுருஷகா, தயா சிந்து, இந்த மாதிரி ஒவ்வொன்னா புருஷகா கூப்பிட்டு 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 நேரே சரணாகி. நேரே சரணாகி அப்படின்னா பெருமாளை விழி சொல்லுன்னு பேரு. பெருமாளை வரவழைக்கிறார், வரவழைச்சுக்கிறார். வந்ததுக்கு அப்புறம் சரணாகி பண்ணாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்கோ இருந்து அதன் மூலமெல்லாம் போட முடியாது, பேச முடியாது. ஏன்னா அதுக்கு இதனால சுவாமி என்ன அந்த பண்ண முடியாது. எங்கோ வந்து பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நேர பெருமாளை வரித்து அதன் மூலமா தான் சரணாகதி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தேர்தல் எல்லாம் வரப்படுதணும். அந்த தேர்தல்ல நேரடியா தேர்தலுக்கு உண்டான வாக்கு சீட்டு போடுற ஒரு நிலை, கடிதத்தின் மூலமா பாடுற பாருங்க. சில பேர் லெட்டர் போடுவா, அந்த லெட்டர் பண்ணா தபால் வாக்கு சீட்டு அப்படின்னு இருக்க மாட்டோம். அது உண்டனா அதெல்லாம் பகவான் விஷயத்த. அது பகவான் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அவர் அதெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. நேரடியா சரணாகதி, நேரடியா சரணாகதி. ஏன்னா பகவானுக்குல அதெல்லாம் பண்ண முடியாது. நேரே வந்ததான் சரணாகதி அனுஷ்டிக்க முடியும். அதுதாங்க தொமைவ பூத்தோமைவ, இதை பிரார்த்தனாவதி சரணாகதின்னு தெரியல இல்லையா? தொற்பாத மூலம் இருக்கோ முன்னாடியே பேசியாகும். தொற்பாத மூலம் முன்னாடியே பேசியாகும்னா நேரே இருந்தா பெருமாட்டு சரணாகதி. பெருமாளுடைய சரணாகதி நேரே இருந்து கொண்டு சரணாகதி. ஆனா இங்க நம்மாழ்வார் விஷயத்துல அது இல்லை. ஏன்னா என்ன சொல்லிருக்கிறோம்? இவர் என்ன சொல்லியிருக்காரு? அர்த்தி கல்பகா, ஆஸ்தித வாத்சல்யைக ஜலதே அப்படின்னு பகவன் நாராயண என்னென்ன வருமோ, என்னென்ன சப்தங்கள் விழிச்சொல் உண்டோ அத்தனை விழிச்சொல்ல கூப்பிட்டுதான் பகவானை கூப்பிட்டு நேரே சரணாகதி பண்ணார். அதே போல நம்மாழ்வார் இடத்துல சரணாகதி பண்ணும்போது தே நம்மாழ்வாரே, வகுலாபர்ணரே, அதே போல தாரிமாறனே, சடகோபரே, சடஜித்தே அப்படின்னு உன்னுடைய திருவடிகள் திருவிழ சனவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். எங்கேயா இருக்கா பாருங்க? இல்லை, அவன் இங்க இருக்கு. பகவான் விஷயத்துல விழிச்சல் போட்டு இப்படிப்பட்ட பகவானை சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு இருக்கு. இங்க இருக்கானா? இல்லை. என்ன சுவாமி இருக்கு? மேவினேனவன் பொன்னடி மெய்மையே, மேவினேனவன் பொன்னடி மெய்மையே, உன்னுடைய பொன்னடியை நான் அப்படி இந்த பாருங்க, உன்னுடைய பொன்னடி மெய்மையே, உன் பொன்னடி மெய்மையே அப்படின்னு பாசனம் இருக்கும். உன்னு சப்தம் வரணுமோ, இந்த உன் சப்தமே இல்லை பாருங்க. உன் சப்தம் வந்தா தான் முன்னாடி இருக்கிறாங்க. உலகம் அளந்த பொன்னடியே அடைந்துந்தேன் அணிபொருள் திருவரங்க தம்மானே விழிச்சொல் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என் கிட்டவா சரணாகதி பண்ற அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல சாஸ்திரமும் அதே மாதிரி தான் சொல்றது. சுவாமி ராமானுஜர் அதே மாதிரி தான் பண்ணார். ஆனா நம்மாழ்வார் விஷயத்துல சரணாகதி வந்து அவர் பக்கத்திலே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அவன் பொன்னடி மெய்மையே, இதான் சப்தம் இருக்க பண்றான். ஒண்ணுமே இல்லை. அவன் பொன்னடி ஏதாவது பேர் கொடுத்திருக்காரு? நம்மாழ்வாரே, வகுலாபரணரே, காரிமாறனே, சடகோபரே, இதான் பேர் கொடுத்திருக்காரு. எந்த பேரும் கிடையாது, எந்த பேரும் கிடையாது. அவன் பொன்னடி இருந்தானே. இதுல இருந்து என்னன்னா சரணாகதி இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். நம்மாழ்வார்ட்ட சொன்ன அறுபத்தி போய் பண்ணலாமா? இங்கிருந்து பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இங்கிருந்தே சரணாகதி. தேவரே திருவிடை தவிர மற்றொரு கதி கிடையாது. ஆத்யஸ்தன குலபதி, நம்முடைய குலத்துக்கு தலைவர். ஏதோ குலதெய்வம்னு சொல்றார். நம்ம குலதெய்வம் யாரு தெரியுமா? நம்மாழ்வார் தான், வேற யாரும் கிடையாது. ஷடகோபர் தான் குலதெய்வம், வேற ஒருத்தரும் குலதெய்வம் ஆக முடியாது. திருவேங்கடபடியான் இவர் காட்டு கொடுத்தபடியால் அவர் குலதெய்வம்னு வச்சுக்கிறோம். அவ்வளவு என்ன சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளவுதான். இவர் தானே திருவேங்கடபடியான் காட்டினாரு. இவர் பாசனம் இல்லைன்னா திருவேங்கடபடியான் உண்டா? நிச்சயமா இல்லை. இது வந்து அப்ப குலதெய்வம் யாரு? நம்மாழ்வாங்க. அப்ப அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி சரணாகதி பண்ண மாட்டோம்னா குலதெய்வம் அது பண்ணாது. என்ன பண்ணும்னா எங்கிருந்து வேணாலும் பண்ணும். எங்கிருந்து நான் தானே ஒரு குலத்துக்கு தலைவன். அதனால்தான் அளவந்த ஆத்யஸ்தன குலபதி, நம்முடைய குலத்துக்கு தலைவர். என்ன குலம் சுவாமி? பிராமண குலமா, சத்திரிய குலமா, வைசிய குலமானா? ஒண்ணுமில்லை, பிரபன்ன குலம், உயர்ந்த குலம். அத்தனை பேரும் பிரபன்ன குலம். இதுல வாசியே கிடையாது. வாசனை பிராமணனா இது, சத்திரினா அது, வைசியனா அது, சூத்திரனா அது, பஞ்சம குலம்னா அது. அந்த மாதிரி இதுல வாசி இருக்கனா சமூகம் சர்வபூதேஷு, எல்லாரும் சமம். பிரபன்னருக்கு வந்துட்டா அதுல பிராமணனோ, சத்திரியனோ, வைசியனோ, சூத்திரனோ அத்தனை. அப்படிப்பட்ட குலத்துக்கு சுவாமி தலைவர். அப்படி தலைவர். அந்த தலைவரை கூப்பிட வேண்டாம், தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்தே பண்ணலாம். அப்ப இருக்கிற இடத்துல சரணாகதி பண்ணுவோமா?
ஆழ்வார் மரணம் கூட எதிர்பார்ப்பவர் கிடையாது ஆழ்வார். இல்லையா அவர் சரணாகதி பண்றாரு, அவர் இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு கூப்பிட வேண்டாமா, நான் கிட்டக்க போக வேண்டாமா, என் முன்னாடி பண்ண வேண்டாமான்னா அதெல்லாம் அவர் எதிர்பார்ப்பவரே கிடையாது. ஏன்னா பகவானை விட எத்தனை சௌலபியம் பாரு ஆழ்வாருக்கு. பகவான் எதிர்பார்க்கிறாரு கிட்டக்க கூப்பிடணும். ஏ பகவன் ஆஸ்தித வாத்சல்யைக ஜனதே, என்னென்ன சப்தங்களோட அந்தந்த சப்தத்தை விட்டு கூப்பிடணும். இவருக்கு அதெல்லாம் கூப்பிடணும் அவசியமே இல்லை, இருக்கிறதுல பண்ணலாம். அப்ப எத்தனை எளிமை ஆழ்வார்க்கும் தெரியுதா, சௌலபியம் தெரியுதுயா. அப்ப சாஸ்திரம் எல்லாம் பகவானை எங்கேயோ இருக்கார், அது வேற ஒண்ணு. எங்கேயோ இருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரியவாரா, சச்சு தேவரான்னு தெரியுது, நம் கண்ணுக்கு தெரியவனா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவர் முன்னாடி வந்தாதான் சரணாகதி. எங்க சுவாமி வரப்பாரு, அவர் முன்னாடி. நம் சாஸ்திரம் நம் கண்ணுக்கு தெரியாதுன்றது. எப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாதோ அவர் நம்ம முன்னாடி வருவார், நமக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா முன்னாடி வந்தாதான் சரணாகதி. சாஸ்திரம் அப்படி சொல்லிருக்கு, முன்னாடி வந்தாதான் சரணாகதி. ஆனா உலக வளர்ந்த பொன்னடி அடைந்தேன் திருவரங்கத்தம்மான நேரே கூப்பிடுறார் திருவங்கியாளர். திருவங்கியாளர் தான் உலக வளர்ந்த பொன்னடியை அடைந்துந்தேன் அணிபொடியில் திருவரங்கத்தம்மான நேரே கூப்பிடுறார் இல்லையா. அப்ப அரங்கனை கூப்பிட்டு தான் சரணாகதி பண்ணார். லோக விக்ராந்த சரணவு சரணம் தே அபிர்ஜம் விபு, பகவானே லோக விக்ராந்த சரணவு. அப்ப பகவானேன்னு கூப்பிடுறார் இல்லையா. இதெல்லாம் விழிச்சொல், கூப்பிடுறதுன்னா விழிச்சொல்லு பேரு. ஓ ஓ கூப்பிடணும், அந்த விழிச்சொல். அந்த விழிச்சொல்ல போட்டுதான் சரணாகி பண்ணாலே முன்னாடி வந்தார் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க விழிச்சொல்லே இல்லையே. மேவினேன் அவன் பொன்னடி நீங்கி, இங்க ஏதாவது விழிச்சொல் இருக்கா? ஏ நம்மாழ்வாரே, ஏ வகுலாவர்ணரே, ஏ ஷடகோபரே, ஏதாவது இருக்க? ஒண்ணுமே இல்லையே. ஒரு பாட்டாது. சரி சுவாமி, இத்தனை 11 பாசனங்கள் இல்லையா, இந்த ஒரு பாட்டாவது நம்மாழ்வாரை பார்த்து பாடி இருப்பாரா முதலிக்க வேணும்? இத்தனைக்கும் முன்னாடி இருக்காரு, பெரிய விஷயம். முன்னாடி பிரத்யட்சமா சேவை சாய்க்கிறார். சேவை சாய்ச்சின்னு இருக்கும் போதே ஒரு பாட்டாவது நம்மாழ்வாரும் பாடி இருப்பாரா முதலிக்கா? நேரா தான் இருக்காரு. அத்தனைக்கும் இவர் எங்கேயோ இல்லை. என்ன சாஸ்திரம் பகவான எங்கேயோ இருக்காரு சுவாமி, அவர் ஐஷன் வந்து முன்னாடி நிக்க வை, அப்பதான் நீ சரணாகுது. இவர் என்ன முன்னாடியே பிரத்யட்சமா இருக்கார், இருந்தாலும் அந்த முன்னாடி இருக்காருங்கிற நிலைவே இல்லாம எப்படி சொல்றாரு, மேவினேனவன் பொன்னடிமையே, மேவினேனவன் பொன்னடிமையே. எங்கேயோ இல்ல, நேர நம்மாழ்வார் இருக்கும் இவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு பாடுறாருன்னா இல்ல, எங்க இருந்தாலும் ஆழ்வார் ஏற்றுக்கொள்வார் அர்த்தம். ஆழ்வார் இங்க இல்ல சுவாமி, அங்க இருக்காரு சுவாமி, எங்க இருந்தாலும் ஆழ்வார் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த முன்னின்று தொழுதால் கூட பெருமாள் மறுக்கலாம். முன்னாடி நின்றுட்டாரு, அதெல்லாம் கிடையாது, நீ இத்தனை பாவம் பண்ணிருக்க, போயிட்டு வாங்க பரமாத்திரை அப்படின்னு முன்னின்று முன்னாடி நிக்க வச்சு தொழுதாட மறுக்கலாம். ஆனால் எங்கிருந்தோ தொழுதாலும் ஆழ்வார் அவசியம் ஏற்றுக்கொள்வார். இதுதான் ஆச்சரியமான விஷயம். எங்கிருந்தோ தோட நாவினால் நவை திம்ப வேதினேன் தேவினேன் அவன் பண்ணு, எங்கிருந்தோ சொல்றேன். அதனால்தான் இந்த ஒரு விஷயம் பாருங்கோ, செவகாலம் பண்ற குணம். செவகாலம் பண்றச்சு 11 திருவாய்மொழிகள் இருக்கு. 100 திருவாய், ஒவ்வொரு திருவாய்மொழியும் கடைசி பாத்திரம் என்ன வரும்? குருகூர் சடகோபன் சொன்ன, குருகூர் சடகோபன் சொன்னு வரும். இதுல குருகூர் சடகோபன் சொன்ன என்கிற சப்தமே வராத 2 திருவாய்மொழி இருக்கு. அது எதுன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. 1102 பாசுரங்கள், 100 திருவாய்மொழிகள். குருகூர் சடகோபன் சொன்ன என்கிற சப்தமே வராம ஆனா பாசனம் முடியாது. அப்ப ஆழ்வார் பேர் இருக்கதா? இருக்கும் வேறு விதத்தில், ஆனா குருகூர் சடகோபன் வராது. அந்த மாதிரி 2 பாசுரங்கள், 2 பதிகங்கள் இருக்கு. எதுன்னு நீங்க பார்த்துக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஒவ்வொருத்தரும் குருகூர் சடகோபன் குருகூர் சடகோபன் வருது இல்லையா. அப்ப உடனே நம்ம என்ன பண்றோம், நம்ம வடக்கு பக்கம் இருந்தா தெற்கு திக்க கை கூப்பிடும். அதை அங்கே இருந்தா அங்கேயே கை கூப்பிடுவோம். அப்ப ஒவ்வொரு சொல்றச்சுன்னா, இப்ப ஆழ்வார் என்ன சொன்னேன், ஆழ்வார் முன்னாடி இருக்காருன்ற இல்லையே, நம்ம முன்னாடியே இல்லையே. இதுதான் இதெல்லாம் எவிடன்ஸ். அதான் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி அவன் பொன்னடி மெய்மையங்கிற சொன்னபடியாலே சொன்ன. அப்ப பொன்னடி என்ற ஆலேனா என்ன, புருஷகாலம் மூலமாக பத்தனம். அடுத்தது பாருங்க, ஆசிரியமா தெரிவிக்கிறார். அடுத்தது லோக விக்ராந்த சரணம் தே அபிர்தம் விதோன்னு பத்தினே பற்றும் போது இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் சொல்றாரு. இது வரைக்கும் என்ன பார்த்தோம், அவரை கூப்பிட்டுதான் முன்னாடி சரணாகதி பார்த்தோம். அந்த சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பிராட்டி புருஷகாரம் மூலமா தான் அவர் சரணாகதி பண்ண முடியும். இதுவே இருக்கு. இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான், இரலோகச்சார் வேற எழுதி வச்சு போயிட்டார். இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது
ஈஸ்வரன் காரியம் செய்யான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து அப்ப புருஷகாரம் மூலமா தான் பத்தினோம். அப்ப பெருமாளை பத்த புருஷகாரம் வேண்டி இருக்கு. பெருமாளை பத்த புருஷகாரம் வேண்டியது. அதே போல நம்மாழ்வார் பத்தன சுவாமி அவர் திருவிழி தோணும், திருவிழி தோணும். புருஷகாரம் தேவைப்படுறதா? ஏதாவது புருஷகாரம் இருக்கா சுவாமி? ஏதாவது இருக்கானா? தேவிரேனவன் பொன்னடி மெய்மையே, பொன்னடி மெய்மையே அப்படின்னு இருக்கு இல்லையா? பொன்னடி என்றாலே புருஷகாரம் மூலமா பத்தலேன்னு வந்து பாருங்க. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மைய, பொன்னடின்னு சொன்னபடியால், பொன்னடினா பிரகடீனித்தும் நேர பத்தலான்னு தெரியுது. அப்ப பொன்னடின்னு சொன்னபடியால புருஷகாரம் மூலமா இல்லைன்னு தெரியல. ஆனா திருவிக்கிரமனுடைய திருவடியை பத்தணும்னா பிராட்டியை புருஷகாரமா முன்னேற்று கொண்டு பத்தணும். ஆனா நம்மாழ்வார் திருவடியை பத்த யார் திருவடியும் புருஷகாரமாக கொள்ள வேண்டாம். யார் திருவடியும் புருஷகாரமாக கொள்ள வேண்டாம் அப்படின்னு தெரிகிறார். இப்ப வியாக்கியானம். அதாவது மேவினேன் பகவத் விஷயத்தை ஆஸ்திரிப்பதில் நாகர்மிச நங்கிவரான் சரணே சரண் நமக்கென்று நாடோறும் ஏகசந்தர் என்று வர்த்தகமாக நிர்தேசம் பண்ணிட்டு இங்கு அப்படி இன்றைக்கே சதுரு சமாசனமாய் அமைந்தது. அவன் பொன்னடிமை மிகன் பகவத்கீதை போல தொமே பூபாய பூத்துவமே பவ தத் பாத மூலம் சரணம் பிரபத்தே உன் அடிக்கீழ வந்து என்று அபேட்சித்து ஆசிரியிக்க வேண்டாது எங்கனே இருந்து ஆசிரியிக்கலாம்படி தன்னுடைய திருவடிகளை அவன் பொன்னடிமேவன் என்று புருஷகார புரஸ்காரமாக அன்றிக்கே, புருஷகார புரஸ்கரமாக அன்றிக்கே தன் நிகர் ஆட்சேபமாக ஆசிரியத்தேன். இங்கே அஸ்வன் அடுத்து தெரிவிக்கிறார். இங்கே ஜீயர் வார்த்தை அனுசந்திப்பது, இங்கே ஜீயர் வார்த்தை அனுசந்திப்பதுன்னு இதுக்கு வியாக்கியானம் பண்றவர் யாரு? அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இங்கே ஜீயர் வார்த்தையை அனுசந்திப்பதுன்னு போட்டிருக்கார். அப்ப இந்த ஜீயர் வார்த்தை மணவாள மாமி வச்சுக்கலாமா? மாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காலத்தை மணவாள மாமி ஒன்னும் அவதாரமே பண்ணல. அப்ப ஜீயர் வார்த்தை மணவாள முடியாது. அப்ப யாரு ஜீயர்னா? நஞ்சியர். நஞ்சியருடைய வார்த்தையை அனுசந்திப்பதுன்னு எடுத்துக்கார். அவர் இதை சொல்லியிருக்கார். மேற்கொண்டு பார்ப்போம். மேவினேன் அத்தோடு பொருந்தி விட்டேன். இனி வேறொரு கால் இருக்கைக்கு இடமில்லாதபடி பொருந்தி விட்டேன். நாவினால் நமைக்கு இன்பம் எழுதினேன் மேவினேன் அவன் பொன்னடி இத்தை பிஞ்சென்றிரே ஆளவந்தாரம் ஆச்சாரிய விஷயத்தில் அத்திர பரத்திர சாவி நித்தியம் எத்தீய சரணு சரணம் நகீயம் என்றது. தேவின் இப்ப புருஷகாரம் ஆழ்வார்க்கு தேவையில்லை, பகவான பத்தனா பிராட்டு புருஷகாரம் தேவைன்னு பார்ப்போம். சரி, அதற்கு மேல நஞ்சியர் வார்த்தை அனுசந்திப்பதுன்னு பார்த்தோம் இல்லையா? இது இங்க நாயனார் தன்னுடைய அழகிய மணவாள பெருமாள் தன்னுடைய வியாக்கியானத்தில் எடுத்திருக்கார். நஞ்சியர் வார்த்தை என்னன்னா, பட்டர் மேல்நாட்டுல இருந்தார். இந்த மேலக்கோட்டை திருநாராயணம் மற்றங்க இல்ல, நஞ்சியர் அங்கதான் இருந்தாரு. அவருக்கு வேதாந்தின்னு பேரு. அப்படி அங்க இங்கச்சே நஞ்சியரை தானாக முயற்சி எடுத்து வாதத்தில் ஜெயிச்சாருன்னா அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அங்க அவர் நேரம் அங்க போனார். தர்க்க பிக்ஷை, அவர் பிரசாதத்துக்கு தஜாரான உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஏன் சாப்பிடன்னு கேட்டார். எனக்கு பிக்ஷை வேணும்னா, என்ன பிக்ஷை வேணும்? தர்க்க பிக்ஷைனார். ஓ, நீர்தான் அந்த திருநங்கானந்தங்க ஆசிவல்லீரோ அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்ல மேற்கொண்டு நல்ல தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சம்பத்தாச்சு கொண்டு வந்தார். இதுக்கு நஞ்சியர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆசிரமத்தில் இருக்கணும். அவர் ஜெயிச்சு ஐஸ்வரம் தரணும். அப்ப நஞ்சியர் சொல்றார், நான் போய் புருஷகாரத்தை பற்றி மற்ற திருவடிகளே பற்றி இருக்கும் ஒண்ணும் இல்லை, மற்ற திருவடிகளை பற்றி இருக்கணும். நான் இவர் சிஷ்யர், சிஷ்யர் பராசர பட்டர் ஆச்சாரியன். நான் போய் ஆச்சாரியனை பத்தி அவரை புருஷகாரமா பத்தி அவர் திருவடியை பத்தி இருக்கணும். அப்படி பத்தி இல்லாம என்ன ஆயிடுச்சு, அப்படி பத்தல இருக்கணும். ஆனா ஒண்ணுமே இல்லாத அடியனை அவர் பண்ணாரு. அவர் என்ன, அவர் அங்கிருந்து இங்க வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காரு? காடு என்ன, மேடு என்ன, பள்ளம் என்ன, சேர் என்ன, சகதி என்ன, இதெல்லாம் வைக்கிட்டு நம்ம தேடி வந்தாரு. அதுவும் ஒரு புருஷகாரம் இல்லாம வந்தாரு. அதான் ஒரு புருஷகாரத்தை எதிர்பார்க்காமல் தர்க்கபிச்ச வேணும்னு வந்தாருனோ. அதே போல இப்ப நஞ்சியரை அனுகிரகிப்பதற்கு பராசர பட்டர் ஏதாவது புருஷகாரம் எதிர்பார்த்தாரா? ஸ்ரீரங்கத்திலிருந்து திருநாராயணன் வந்திருக்காரு. அவர் கூப்பிடவே இல்லை. அவர் ஏதாவது வாதம் பண்ணணும் கேட்டாங்கன்னா கேட்கவே இல்லை. இவரே தன்னுடைய சிஷ்யனை தன்னுடைய திருவடியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அபிலாஷையால என்ன பண்ணாருன்னா, இவரே எப்படி நடந்திருக்காரு. அன்னைக்கு நடந்துதான் போனோம். காடு வீடு இதெல்லாம் நடந்து வந்து ஒரு புருஷகாரம் இல்லாமல் நேரம் ஆட்கொண்டாரணும். அது என்ன கேட்டார்? தர்க்க பிக்ஷை வேணும் கேட்டு பிக்ஷை கேட்டு தானே ஆதரத்தோடு என்னை கை கொண்டாரு. அப்ப புருஷகாரம் இல்லை. அதுல இருந்து என்ன தெரியுது? இதுதான் ஜீயர் வார்த்தை. நஞ்சியர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையை அப்படியே அழகிய மணவாள பெருமாள் யாரும் இறக்குமதி பண்ணிட்டார். அந்த நஞ்சியர் வார்த்தையை ஸ்மரிப்பது இருக்கிற
அதைத்தான் இங்க தெரியும். அப்ப புருஷகாரம் தேவையில்லை. ஆழ்வார் திருவடி பத்திரத்துக்கு நேரம் போயிடும். பகவான் திருவடி பத்திரம் பிராட்டி இருக்கான பார்க்கணும். பிராட்டி புருஷகாரமா ஆனால் இவர் ஈஸ்வரன் காரியம் செய்யான். ஆக மேவினே அவன் கொண்டடிமையே. இது நம்மாழ்வார் திருவடி, இந்த மதுர்கள் திருவடி, இந்த ரெண்டையும் மேவினேன்னு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எடுக்கிற பாருங்க. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஒரு தனித்தட்டு, நஞ்சியர் வியாக்கியானம் ஒரு தனித்தட்டு, அழகிய மணவாள பெருமாள் வியாக்கியானம். அதனாலதான் 3 வியாக்கியானம் எடுத்துக்கேன்னா அநேகமா நம்முடைய பூர்வாச்சாரங்களும் இப்படிதான் காட்சி பண்ணுவான். அவ எப்படி பண்றாளோ அந்த வழக்கம் தான் எனக்கு தெரியும். முதல்ல பெரியவாச்சாரியர்களை பண்ணுவா, அடுத்து நஞ்சியை பண்ணுவா, அடுத்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம். இந்த நம்ம கடைசி வியாக்கியானம் தான் பார்த்துட்டு இருக்கோம் 2ஆம் பாட்டுக்கு. ஆனா இதுல நம்பில்ல வியாக்கியானம் உண்டு. அது அநேகமா என்ன பண்ணுவான்னா, நம்பில்லை வியாக்கியானமும் பெரியவாச்சான் அநேகம் ஒன்னாதான் ஒத்து போகும். ஏன்னா நம்பில்லுடைய சிஷ்யர் தான் பெரியவாச்சான் பிள்ளை, அவர்கிட்ட தான் காலட்சேபம் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட காலட்சேபம் கேட்டபடியாலேயே அநேகமா அவர் சொன்னதான் இவர் திருப்பி சொல்ல போறாரு. அதுலதான் இருக்கும். ஏதாவது சிலதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சில கருத்துக்கள் நம்பில சொல்லியிருந்தா அது எங்க இருக்கோ அதுக்கு எங்க ஆச்சாரம் சொல்லியிருக்காரு, அப்ப நான் எடுக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனாலதான் நம்பில்ல வியாக்கியானத்தை அவ்வளவு எடுக்கிறது இல்லை. பெரியவாச்சான் பிள்ளை பிரதானம், அடுத்த நஞ்சீர் அண்ட் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இப்ப என்ன தெரிவிக்கிறார்னா, ஆசியமா தெரிவிக்க வரங்களோ, மேவினேனவன் பொன்னடிமைமே இருக்கு இல்லையா, மதுரகவி ஆழ்வாருடைய திருமுடி, நம்மாழ்வாருடைய திருவடி, இந்த ரெண்டும் அப்படியே பொருந்ததான். இந்த திருவடி இங்க நீங்க நல்லா பாருங்க, இந்த திருவடி இங்க வந்து சொல்லணும், இங்க வந்து நேரம் வந்துடுது, நேரம் இங்கே வந்துட்டு அடைய தான் மதுரை இல்ல சாமானியம் தான், மதுரை சொல்லுவோம். நம்மாழ்வார் திருவடி இங்க வந்துடுது, இங்க வந்து நின்றுடுது. இது வந்து நின்ன இந்த திருவடி 2 திருவடி இந்த மாதிரி நிக்கச்சு நன்னா பொருந்தி இருக்கான். மேவினேன் அவன் பொன்னடிமைமையே நன்னா பொருந்தி இருக்க. அந்த பொருந்தி இருக்கிறது கொக்குவாயும் படுகண்ணியும் போலன்னு எடுத்திருக்கா நாயனா எடுத்துக்க. கொக்குவாயும் படுகண்ணியும் அதனா என்னன்னா, அந்த கொக்குவாயும் படிகண்ணியும் போலே அப்படின்னு தெரியாது. அப்படின்னா என்ன புரியத்துக்காக சொல்றேன். பெருமாளுக்கெல்லாம் ஜேஷ்டாபிஷேகம் பண்ணுவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, பவித்ரோசம் பண்ணுவோம். பவித்ரோசம் பண்றதுக்கு முன்னாடி ஜேஷ்டாபிஷேகம் ஆகும். அப்ப ஜேஷ்டாபிஷேகம் ஆகும்னா அவ கவச்சங்கள் போட்டுக்கா இல்லையா, அந்த கவச்சம்லாம் கலைவா. உற்சவர் கலைஞர் உங்களுக்கு உண்டு, அந்த கவச்சம்லாம் கலைவா. கலைஞ்சிட்டு அது வருஷத்துல ஒரு நாள் பண்ணுவா. அதுக்குன்னு ஒவ்வொரு சன்னதியில ஒவ்வொரு நட்சத்திரங்களோ அல்லது திதியோ அல்லது மாசங்களோ அந்தந்த தகுந்த போல அந்தந்த சன்னதியில அந்தந்த வழக்கத்தை வைத்துக் கொண்டு அந்தந்த ஆகம சாஸ்திரத்தை அடிப்படையில அதை பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு கட்சி ஒரு சன்னதியில பண்ணிட்டு இருக்கா வச்சுக்க. அந்த கவசத்தை கயட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு கார்த்தால ஆரம்பிப்பா கலைஞ்சி, அன்னைக்குதான் அவருடைய சர்வஸ்வதானம் பண்ணுமா போல அந்த திருமேனியை பூண்டியா செவிக்கலாம். அந்த பெருமாளுடைய திருமேனியை பூர்ணமா செவிக்கலாம். அதாவது முதல்ல இருந்த திருமேனி, அதுக்கு மேல கவசம் போட்டுதுன்னா அது இருந்ததுக்கு சேவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் கவசம் சேர்க்கணும் வேணும். கவசத்தை சேர்க்கணும்னா அதுக்குன்னு மனுஷாலாம் இருப்பா, அந்த பொற்கொள்ளர்லாம் இருந்துருப்பா. அவரெல்லாம் பக்கத்துல இருந்துட்டு அது எப்படி சேர்க்கணும், அர்ச்சகர் சுவாமி துவாரா இவாதான் எல்லாத்தையும் பண்ணுவான். பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துருவா. அப்ப நன்னா பொருந்துருமோனும். அப்ப இது நம்பெருமாளும் பண்ணுவா, பாரசாதிக்கும் பண்ணுவா, அதே மாதிரி திருவேங்கடபடி எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் உண்டு. அழகிய சிங்கருக்கு பின்னாடி சிங்கமெல்லாம் இருக்குமா முதுகுல, திருமுதுகுல. நீங்க போய் சேவை திருவள்ளிக்கேணி இருக்கேன், பின்னாடி திருமுதுகுல சிங்கங்களா இருக்காது. கவசத்தை போட்டு எல்லாம் சாத்திடும் இருக்கட்டும். அப்படிங்கிறத பொருத்தனா அவ்வளவு ஆச்சரியமா பொருந்திருக்கும். அவ்வளவு ஆச்சரியமா பொருந்திருக்கும் அந்த பொருந்தல. அதை போல நம்மாழ்வார் திருவடியும் மதுரகவியார் திருவடியும் நன்னா பொருந்திட்டோம். நம்மாழ்வார் திருவடி மதுரகவியார் திருமுடி பொருந்திட்டான். எப்படி எவ்வளவு தூரம் பொருந்திருக்குன்னா, இனிமே இந்த இடத்துல இப்ப நம்மாழ்வார் திருவடி வந்துருத்தோம். திருவடி வந்தோடனே கொஞ்சம் இடம் இருக்கு, இடவெளி இருக்கு, வேற ஏதாவது ஒரு கால் வைக்க முடியுமா அப்படின்னு பாக்கணுமா, கால்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கால் வைக்க முடியுமா, கால் வைக்கணுமா பார்த்துருக்கேன், இடம் இல்லையா. அப்படி நல்லா இப்படி சொன்னா நல்லா போயிருக்கும். அந்த காலத்துல பஸ்ல எல்லாம் இடம் பிடிப்பான், ட்ரெயின்ல எல்லாம் இடம் பிடிப்பான், கர்ச்சிப்பை போடுவா, இல்ல துணியை போடுவா, எதை போடுவா, இல்ல சில பேர் இப்படி கையை இப்படி பரப்பி இப்படி உட்காந்துருப்பான். அந்த மாதிரி திருவடி அந்த மாதிரி இல்ல, இந்த 2 திருவடி நல்லா ஃபுல்லா எடுத்தான். ஏதாவது கால் வைக்கலாம் பார்த்தா இடமே இல்லையா. ஏன்னா ஒரு மூளை பொறிஞ்சினா இன்னொருத்தருக்கு கால் வரும். இந்த மூளையே இல்லை, வேறு அடி கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, அந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்கான்.
அந்த அளவு புரிஞ்சிருக்கான். ஏன் சுவாமி ஏன் இப்ப கால்னு சொல்லிட்டு இருக்கு, திருவடி திருவடின்னு சொல்லி ஏன் கால் சொல்லினா ஏன் சொல்லிருந்தா, இப்ப சட்டுன்னு கால் சொன்னதுக்காரனா பெருமாள் கொண்டு வந்து கொழுந்த நின்று தன்னுடைய திருவடியை காலை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆழ்வார் திருவடி இருக்கு, அந்த சம்பந்தம் ஆழ்வார் சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய சம்பந்தம் வேணும் அப்படின்னு அவர் கிட்ட வந்தான்னா இடம் இல்லையா. அதனாலதான் கால்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆழ்வார்து திருவடி, பகவான் கால். சொல்லமா சொன்னா அவ்வளவுதான். ஏன்னா வேறு ஒரு ஆழ்வாருடையதாக இருந்தால் திருவடின்னு சொல்லியிருப்பார். இது பகவான் ஆனபடியாலே அப்ப கால்னு சொல்லிட்டா இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அதைத்தான் தெரிவிக்கிற. அப்ப இந்த திருவடி எப்படி பொருந்திருக்குன்னா இனி எந்த திருவடியும் வர முடியாது. அதான் மேவினேன் அவன் பொன்னடி மேமையே. இந்த திருவடி அந்த திருவடி முழுவதும் பூர்ணமா பரவி இருக்கான். கொக்குவாயும் படுகண்ணியும் போலே பூர்ணா பரினா இனிமே பெருமாள் தன்னுடைய காலை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை, இடமே இல்லை. அந்த அளவுக்கு தான். அதைத்தான் தெரியாது. இதை தொடர்ந்து அவர் இதுதான் இதை பண்ணபடி தேவினேனவன் பொன்னடி மேன்மையை இதை வைத்துக் கொண்டுதான் சுவாமி ஆளவந்தா தன்னுடைய ஸ்தோத்திரத்தினத்திலே அத்திர பரத்ரசாவி நித்தியம் யதீய சரணோ சரணம் மதீயம்னு இதையே பாடினார். அப்ப இது வைத்து அப்பனா என்ன தெரியுது, இது இங்க வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு. அத்திர பரத்ரசாவி நித்தியம் யதீய சரணோ சரணம் மதீயம்னா அந்த திருவடி அவ்வளவு தூரம் பொருந்ததான். அதான் மேவினேன் அவன் பொன்னடி மேன்மையே அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கப்புறம் 94ஆம் பக்கம் 94 மேவினேன் அவன் பொன்னடி அப்படின்னு இல்லையா, அதை விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அனன்ய அடுத்தது ஒரு விஷயம் ஒரே விஷயம். அடுத்ததுக்கு அப்புறம் 91ஆம் பக்கத்துல 6வது வரி கீழந்து 6வது வரியில பாருங்க. அனன்ய தெய்வத்தியம் சமா, அனன்ய தெய்வத்தியமும் சமா. அன்று அனன்ய தெய்வத்தினுடைய பிராட்டி பெருமாளுக்கு எடுத்து கை நீட்டிய பெரிய பெருமாள் பாடு புகுமா போலே இவ்வர்த்தம் நாங்கள் விசுவசிக்கும்படி என்னென்ன மெய்மையே இது சத்தியமே. மேவினவன் பொன்னடி திருமட்டடியேன் சடகோபுரம் தலையில கொண்டிருந்தும் பொய் சொல்வார் உண்டோ. எக்ஸலண்டா எடுத்துங்க. நம்ம ஒண்ணு கேட்டோம் என்னன்னா, மேவினேனவன் பொன்னடி மெய்மையேன்னு சொன்னே, தெய்வமட்டடியன் குருபூர்ணமின்னு சொன்னே. இப்ப நாங்க எப்படி நீங்க சொல்ற வார்த்தையை நம்புறது? எப்படி நம்ம மதுரை விழா கேட்டோம், நீ சொல்ற வார்த்தை எப்படி நம்புற சாமி? மெய்வினே அவன் பண்ணி மெய்மையே, மெய்மைனா சத்தியம். இது சத்தியம் 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 உண்மையாக சொல்கிறேன்னு சொல்றே. மேவினேனவன் பொன்னடி மேய்மைனா எப்படி நம்புறது அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு என்னதுமா பதில் சொல்றாரு மதுரை விழாவார்? ஆச்சரியமான பதில். சடகோபனை என்னுடைய சிரசிலை வைத்துக் கொண்டு பொய் சொல்லுவேனா? உயிரான சப்தம் இது. அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்ரீ வைஷ்ணவா பொய் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் சடகோபன் அவளுடைய சிரசில சடகோபன் இருக்காரு சுவாமி, நிச்சயமா இருக்காரு. தேவினேனவன் பொன்னடி மெய்மையை மதுரகவி ஆழ்வார் தனக்கு சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிலை அதுதான். அதனால்தான் முதல்ல அத நல்லா பறக்க சொன்னது என்னன்னா, மாறன் அடிபணிந்தவன், நாரன் அடிபணிந்த. அப்ப அடிபணிஞ்சா அந்த திருவடி சுவாமி ராமானுடைய திருவடியில அப்படியே கொக்குவாயும் படிகொண்டும் போல அர்த்தம். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இப்ப என்ன சொல்றாரு, நம்ம உடனே மதுரை விழாவில் கேட்டோம், என்ன சுவாமி நீங்க மேவினேனவன் பண்ணி மேவியவன் பண்ணினேன், எங்களுக்கு ஒன்னும் நம்பிக்கை வரலையேன்னு. அவர் சொன்ன வார்த்தைன்னா, ஆழ்வார் திருவடியை என்னுடைய சிரசில வச்சுட்டு நான் பொய் சொல்லுவேன். உயிரான வார்த்தை இது. உயிரான வார்த்தைக்குன்னா இந்த ரொம்ப உயிரான வார்த்தைக்குன்னா எதுக்கு சொன்னா, அப்படி எப்படின்னா என்னதான் அப்படின்னா கண்ணன் திருவுடைய தலையில வச்சிருந்து இதை சொல்லாம விடுது. ஆழ்வார் திருடி வச்சு பண்ணுவேனா? ஏன்னா கிருஷ்ண திருத்துவ தத்துவத்தின் திருவடியிலே வைத்துக் கொண்டு பொய் சொல்லுவேனா அப்படி சொல்றாரு. இதுதான் மெய்மையே. மேவினே அவன் திருமணிமணியே பொய் சொல்வார் உண்டோ. அதே இது எங்க எடுத்துருக்காங்கன்னா புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். பரதன் அங்கிருந்து கிளம்பி வரான். இனி ராஜ்ய பரிபாலனை பண்ண முடியாது, எப்படியாவது ராமன்கிட்ட போயிட்டு அவன் திருடி பத்தி கொண்டு, ஏ ராமா என்ன தாசன் நினைச்சுக்கோ, தம்பின்னு நினைச்சுக்கோ, அதே போல ஒரு சக்காரம் என்ன வேணா நினைச்சுக்கோ, இப்படி எல்லாம் நினைச்சுக்கோ, ஆனா நீ திரும்ப வந்து நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காடு, ஆடு, மாடு, கோழி, குதிரை என்னன்னு எல்லா சாட்சியும் தான். யாருக்காவது இறங்க மாட்டாளா? ஓ எல்லாமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு. பத்திரிமார்கள் தசரத சக்கர பத்திரிமார்கள் 3 பேர் ஆயிடுச்சு.
அங்க இருக்கிற 8 மந்திரிகளும் அழிச்சு வந்துட்டான். ஜனங்களும் வந்துட்டான். ஊரே காலி ஆயிடுச்சு. அத்தனை பேரும் அழிச்சு வந்துட்டானோ. அழிச்சு வந்தபடியால இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுக்காகவே என்ன வரமாட்டானா அப்ப நான் இப்ப நேரம் அங்க போகணும்னு எங்க போகணும், பஞ்சவடிக்கு இதுக்கு போகணும், சித்திரக்கூடத்துக்கு போகணும். போகணும்னா இங்க கங்கையை தாண்டி போகணும். அங்க கங்கைக்கு முன்னாடி குகன் இருக்காரு. குகன் அங்க இருந்து வரத பார்த்துட்டே இருக்காரு. குக பெருமா பார்த்துருக்காரு. பார்த்துட்ட உடனே குகன் தப்பா நினைச்சிட்டான். ஏன்னா முதல்ல இளைய பெருமாளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணையும் தப்பா நினைச்சான். ஏன்னா ஒரு தம்பிதான் அங்க ராஜ்யத்தை கேட்டான்னு சொன்னா, ஒருவேளை அவ அந்த தம்பியும் இந்த தம்பி பேசி வச்சுட்டு என் ராஜ்யத்தை கேட்டா அங்கோ நான் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், இதெல்லாம் 14 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த வம்பு வர போறதுன்னு லக்ஷ்மணா நீ நேரம் பார்த்து என்ன பண்ணுவா பண்ணிடு அப்படின்னு பேசி வச்சுட்டு இருக்காருன்னு தப்பா நினைக்கிறான் குகனே. அதனால எப்ப இளைய பெருமாள் லக்ஷ்மணனே தப்பா நினைக்கிறச்சே பரதன் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நன்னாவே இருக்கு. ஏன்னா பார்க்கவே இல்லையா, அப்பதான் உள்ள நினைக்கிறான். அதனால தப்பா நினைச்சுட்டான். பரதன் நிமிர்ந்தே பார்க்கல. இத கம்பராட்டார தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறேன்னா, பரதனுடைய நிலை என்ன தெரியுமா, தராசுல வைக்கணுமா, 1000 ராமரை ஒரு தராசுல வச்சிடணும், ஒரே ஒரு பரதனை வைக்கணும். அப்ப கூட பரதனுடைய நிலைதான் உயர்ந்து காட்டுமா. 1000 ராமருக்கு பரதா உங்களுடைய நிலை சமமாகுமான ஆகாதுன்னு கம்பராவன் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, பரதன் வந்துட்டு இருக்கச்சு அப்ப அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ண பராண்டதுக்காக வந்துட்டு இருக்கச்சு பரதனை அழிச்சுன்னு சுமந்திரன் தான் வரா தேரோட்டி. சுமந்திரனுக்கு தான் பரதனையும் தெரியும், குகனையும் தெரியும். ஏன்னா ஏற்கனவே ராமனை கொண்டு வந்து அங்கதானே கொண்டு வந்துட்டு இருக்காங்க குக பெருமாள்கிட்ட. குகனையும் தெரியும், அதே போல பரதனையும் தெரியும். பரதன் தெரிஞ்சச்சு இப்ப ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது இப்ப என்ன பண்றான், ஆனா குகன் தப்பாவே பார்க்கறான் பரதனை. கொண்டுதான் வந்திருக்கான் அப்படின்னு இருக்கச்சு. ஆனா இன்னும் பரதனுடைய முகத்தை பார்க்கல. அவர் முடிஞ்ச தரம் நிமிரவே இல்லை, அப்படியே இருந்துட்டு இருக்கான். இப்படி இருக்கச்சு இது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இவர் தான் ராமனுடைய தம்பின்னு சொன்னான். ராமனுடைய தம்பி பரதன் குகப்பெருமாட்ட அறிமுகப்படுத்துறான்னு யாரு, சுமந்திரன். அறிமுகப்படுத்திட்டு ராவண பாலையும் உரிச்சு வச்சிருக்காரு, ராவண போல இருக்காரு அப்படின்னாரு. ராமனும் என்ன பாருங்க, ராமனும் பரதனும் கருணியில வரணும். இதுதான் நம்ம நாடகத்துல நம்ம பார்க்கணும். அது விஷயம். ராமனும் பரதனும் கருணையில வரணும். லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் அவ 2 பேரும் சிவப்பா இருப்பான். 2 பேரும் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் 2 பேரும் சிவப்பா இருக்கும். இதுதான் கம்பர் எழுதுற. பரதன் எதுவும் ஆனந்தமா வரலன்னு நினைக்கிறது எது தப்போ கோலத்துல தபஸ் பண்ணக்கூடிய அந்த நிலையில வந்திருக்குன்னு தெரியுது. முகத்துல ஏதோ சிந்தனை ஓடுறது, ஏதோ கவலை கோடு ஓடிண்டே இருக்கு. அந்த மாதிரி தெரியலன்னு தெரியும். ஆனா தப்பா நினைச்சுட்டு இருக்கான் குகன். நினைச்சுட்டு இருக்கச்சு ஒரு நிமிஷம் கலங்கினான் குகன். கலங்கிட்டதுக்கு அப்புறம் சரி என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கச்சு சுமந்திரம் வேகமா வந்தான். அவன் சோகமா வந்து குகனுக்கு அவர் அறிமுகப்படுத்துறச்சு பரதனை நிமிர்ந்து பார்க்க கூட மாட்டேன்றான். அப்படியே குனிஞ்சு தலை நிமிராம அப்படியே இருந்துட்டு இருக்கான். இவனை இன்னான்னு சொல்லணும், யாரு குகப்பெருமாளை இன்னான்னு பரதனும் சொல்லணும். இந்த குகன் தான் கங்கைக்கரை 2 கரைக்கும் சொந்தக்காரன் இந்த குகன் தான் அப்படின்னு சொன்னான். அந்த குகன் தான் பரதனுக்கெல்லாம் அவனு ஈர்க்கவே இல்லை. அவனுக்கு ராமன் வரணும் ஈர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம் நாட்டுக்கே நான் சொந்தக்காரன், 2 கங்கைக்கரை சொந்தக்காரன், பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சிருக்கான். சரி சுவாமி, இந்த கங்கைக்கு சொந்தமான எத்தனை கப்பல் இருக்கு தெரியுமா, எத்தனை படகு இருக்கு தெரியுமா, எத்தனை படகுகள் எண்ணிக்கையே கிடையாது, அத்தனை படகுக்கு கொண்டு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரதனை பார்த்து குகப்பெருமாள விஷயமா பரதன் அதை பத்தி ஒண்ணு கூட சாய்க்கவே இல்லை, ஒரு ஆதரவே இல்லாம அப்படியே குனிஞ்சு தலைமை இருந்தாலும் சுமந்திரன் பார்த்தான். ஆனா இந்த வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கேன், பரதன் ஒண்ணுமே பேசலையே, என்ன ஏன் பேசல இருக்கே. அப்பதான் நினைச்சிருந்தான், இவனுக்கு பிடிச்சதே பேசிட்டுதான் இருக்கும், ராவணை பத்தி பேசினாதான் இவனுக்கு புரியுமே அப்படின்றத உடனே பரதா இப்ப இவர் யாருமா குமன் யாருமா, உன்னுடைய அண்ணனான ராமனுக்கு ஆத்மசகான்னு சொன்னோடனே சட்டுனும் அப்படி நிமிந்து பார்த்தான். சட்டுன்னு அப்ப பரதனா அப்படி நிமிந்து பார்த்தான். உடனே என்னன்னா ஏதோ அந்த வார்த்தையை கேட்ட உடனே பரதன் என்ன பண்ணான், அந்த பரதன் உடனே நின்றுதான் தூக்கிவாறு போட்டு நிமிர்ந்து பார்த்து அப்பதான் முகத்தையே பார்க்கணும். குகப்பெருமாள் அப்பதான் முகத்தையே பார்க்கணும். இந்த முகத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி இருக்காரு ராமனுடைய தம்பி குற்றம் பண்ணுவாடா, நான் தப்பா நினைச்சிட்டேன், என் புத்தி ஏன்னா நான் ஏழை ஏதானு கேள்மகன். இது குகப்பெருமாள் எடுக்கிறேன். ராமனுடைய தம்பி தப்பு இழைப்பானு நான் தப்பா நினைச்சிட்டேன், என் புத்தி அந்த மாதிரி, ஏன் நான் ஏழை ஏதனன் அப்படின்னு தெரிவிக்கிறான். அப்படி ஏதனா அப்படி முட்டாள் நான்
இது என்னுடைய குற்றம். ராமன் தம்பின்னு சொன்னாலே எப்ப ராமனுடைய பாதுகையை தலையில வாங்கிட்டு போறானோ தெரியணும் அப்படிங்கச்சு ராமன் தம்பி குற்றவாளி நினைக்கிறானோ அதுவே தப்பு. அந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு தன்னை தானே தாழ்த்துக் கொள்கிறான். ஏன்னா நான் ஏழை ஏதன் கீழ் மகன் நொந்து சொல்லிட்டு இருக்கணும். அதே போல இப்ப அந்த கட்சி அப்படி அதே போல இப்ப மதுரகவியார் நமக்கு சொல்றார். நான் சொல்றது உண்மை, நான் சொல்றது உண்மையான்னு கேட்கிறேன் இல்லையா? உண்மை. ஏன்னா நான் பெருமாள் திருவடியை தலை வச்சுட்டு இருந்தா பேசிட்டு இருக்கேன். பெருமாள் திருவடியை தலை வச்சுட்டு பேசலையே, நம்மாழ்வார் திருவடியை தலை வச்சு உண்மையை பேசுறேன். என்ன பாருங்க, என்ன பாருங்க, அங்க பரதாழ்வாருக்கும் பாதுகா கிடைச்சது, இங்க மதுரகவி ஆழ்வாருக்கும் நம்மாழ்வார் திருவடி கிடைச்சது. அப்ப ராமனுடைய பாதுகைக்கு பேர் என்ன? ஆழ்வார். ஷட்டாரின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஷட்டாரின்னு யாரு? நம்மாழ்வார் ஷட்டாரி நிறைய நம்மாழ்வார் தானே. அப்ப இங்க அங்க பாருங்க, மதுரகவியா என்ன சொல்றாருன்னா, நான் பெருமாள் திருடி வச்சுட்டு நான் பொய் சொல்வேனான்னு கேட்டுட்டேன். இல்ல அப்படி சொல்லல, ஆழ்வார் திருடி வச்சுட்டு பொய் சொல்வேன்னா நான் பெருமாள் திருடி வச்சுட்டு இல்லையா. அங்க பார்த்தது பாதுகை தரையில பரதன பக்தி, இங்க பார்த்தது பாதுகை வேற அல்ல. அந்த பாதுகை வேற அல்ல, இந்த பாதுகை வேற அல்ல. நம்மாழ்வார் வேற அல்ல, அந்த பாதுகை வேற அல்ல. புரியலையே சுவாமி? வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்திரன்னு ஒரு ஆச்சரியமான கிரந்தம் ஒரே ராத்திரியில பண்ணார். 1000 ஸ்லோகம், மகாவித்வான். அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, ஒரே விஷயத்தினாரு அது வடமொழி வேதாந்தமா இருக்கு, சம்ஸ்கிருத வேதம் வடமொழி வேதாந்தம் இருக்கு. அதுல அண்மையும் அவ்வளவு தூரம் வரதில்லை. அண்மையும் கிடைக்கலன்னு, அது அண்மையும் கிடைக்கலன்னா அவ்வளவு தூரம் அதுல கிட்டக்க போய் சேவிச்சு அதை தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிரமமா இருக்கு. மொரட்டு சமஸ்கிருதம் சொல்றோம். அதெல்லாம் என்ன பண்ணோம், அது முடியாது தெரிஞ்சுக்கணும்னு தமிழ் வேதத்துக்கு வந்தோம். திராவிட வேதம் பக்தாமிர்தம் சதனானமோதனம் சர்வாத்த தந்திய ஷடகோபவாகினியம் சகஸ்திரசாப்பு உபனிஷமாகம் நமாமியகம் திராவிட வேதத்தாக வந்தோம். அந்த வேதத்துக்கு நம்மாட போறது அதுவும் வந்தோம். அது வந்து அதுவும் முடியலன்னு என்ன சுவாமி, அதெல்லாம் சேவிக்கிறது சமமா இருக்கு. 1102 வாசனம் அதையும் சேவிக்க முடியல. திராவிட உபனிஷத்தா திருவாயூர் கொடுத்திருந்தாலும் அதை நம்மால முடியலன்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்றது? எப்படியாவது ஆழ்வார் சம்பந்தத்தை ஏற்படணும். ஆழ்வார் திருவாழ்வையும் சேவிக்க மாட்டோம். எப்படியாவது பகவத் சம்பந்தம் வேண்டதுக்கு என்ன பண்ணா, ரங்கநாத மணி பாதுகா, ரங்கநாத மணி பாதுகா அப்படின்னு நம்மாழ்வாராக அவதரித்து அதைத்தான் ஸ்ரீ ஷட்டாரின் தலையில வாங்குறோமோ, அந்த சம்பந்தத்தால் கிடைக்காதா? அப்ப நம்மாழ்வார் தான் பாதுகா, ரங்கநாத மணி பாதுகா. அந்த நம்மாழ்வார் பாதுகா இல்லையா? இப்ப நம்மாழ்வார் என்கிற பாதுகையை தலையில் ஏற்றுக் கொண்டிருப்பது மதுர கவிகள். பொய் சொல்லுவார? சொல்ல மாட்டார். அங்கே பாதுகையை தலையில் ஏற்றுக்கொண்டது பரதன். ஒரு நாளும் தப்பா நினைக்க மாட்டார். அப்ப பரதனும் பாதுகையை தலையேற்றினான், மதுரகவி ஆழ்வாரும் பாதுகையை தலையேற்றினான். இருவரும் கூற்றும் உண்டு. அன்னைக்கு மதுரகவி ஆழ்வார் தலையில அவர் வந்து நம்மாழ்வார் திருவடியை பெற்றிருந்தார். மேவி நேரம் பண்ணுங்க. அதே போல பரதன் யாருடைய திருவடி? ராமன் திருவடி யாரு? பாதுகா யாரு? நம்மாழ்வார். அதைத்தான் இங்கே மேவினேன் அவன் பொன்னடி மேவினேன் ஸ்ரீ ஷடகோபன். மேவினேன் அவன் நம்ம சொல்லுவோம் ஷடகோபன் என்பதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் ஒண்ணு, மேவினே அவன் பொன்னடி மேன்மையே. ஷடகோபன் நம்மாழ்வார்னு அர்த்தம். அப்ப ஷடகோபன் ஷட்டார்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஷட்டார் என்றாலே நம்மாழ்வார். அப்ப நாம் ஷட்டார் நினைப்பது பெருமாளுடைய பாதுகை தான். அந்த ஷட்டாரியை தலையில தாங்கினா பொய் சொல்வாளா? அப்ப ஷட்டாரை தாங்கினாலும் பரதன் தான். அதே ஷட்டாரியை தாங்கினது மதுரகவியார். அப்ப இவர் பொய் சொல்ல மாட்டார். தேவினே அவன் பன்னடி மெய்மையே அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மேல ஆச்சரியமா அதுக்கு 95ஆம் பக்கத்துல 2-3 ஆச்சரியமான விஷயம் தெரிவிக்கிறார். அதுதான் தேவினேவன் பன்னடி மெய்மையே திருமட்டலியன் குருவும் நம்பி பாவினின் இசை பாடி திருவனேங்கிற சப்தத்துக்கு ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார். அது நாளை தினம் காலட்சேபி மேற்கொண்ட 3ஆம் பாசனம் திரிதந்தாவிடம் தேவபிராமனை கரியகோள திருவிருக்காரமான ஆச்சரியமான பாசனம் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இருந்தாலும் நாழி ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த காலட்சேபத்தை கண்டினியூ பண்ணிட்டு நாளைக்கு உடனே 3ஆம் பாசனம் ஆச்சரியமான பாசனம். கரியகோள திருவிழம் பகவான் நான் சேவித்து தொலைச்சேன்னு தெரிவிக்கப்படுற மதுரை என்னன்னு பார்ப்போம். இப்ப சாயங்காலம் இது உண்டு. ராமானந்த விட்டந்ததி கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் மேலே எடுத்து ராமானந்த பாசனம் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.
ஆழ்வார் பெருமானாச்சிய திருவேஷன் ஆச்சாரியம் திருவேஷனம் பகவதாரு திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.